அத்தியாயம் 1 வருகை. பகுதி 1. அழிவின் பாதை. வானம் சாம்பல் நிறத்துடன் கீழே இருண்டு காணப்பட்டது. அது ஏதோ கனமான, சொல்ல முடியாத ஓர் உணர்வை தன்னுடன் சுமந்தது. காற்று ஈரமாக இருந்தது. ராம் ஒரு கை ஸ்டீயரிங் வீலை பற்றியபடி ஓட்டிக்கொண்டு மற்ற கை டாஷ்போர்ட்டில் சீராக தட்டி கொண்டிருந்தான். அவன் கண்கள் கருத்த வானத்தில் ஒட்டி கொண்டன. அங்கு முதல் மெல்லிய இடியொலி தூரத்திலிருந்து ஒரு பாத சூழல் போல ஒலித்தது. அவனுக்கு பக்கத்தில் ஹரி கால்களை டாஷ்போர்ட்டில் ஊன்றி தண்ணீர் பாட்டிலின் லேபிளை உரித்து கொண்டிருந்தான். மச்சான், இங்க பாதை கல்லறை மாதிரி அமைதியா இருக்கே என்று அவன் முணுமுணுத்தான். முன்னே விரிந்த சந்தேகமாக பாதையை பார்த்து கொண்டே. ஒரு நிலையிலான மரங்களும் கலங்கிய அடையாள விளக்குகளும் மட்டுமே வழியை அலங்கரித்தன. நம் உண்மையிலேயே சரியான வழியில்தான் போய்க் கொண்டிருக்கிறோமா? ராம் ஆழமாக மூச்சு விட்டான். நம் மெய்ப்பை பார்த்துதானே வந்தோம். ஆமா, ஆனா இது என்ன மாயநகரமா, இல்ல கவலைக்கிடமான பேய் பட்டணமா? ஹரி சேரில் சாய்ந்தபடி ராம் பதில் சொல்லாமல் தூரத்திலே கவனமாய் பார்த்தான். ஒரு பழைய சாலையோர விடுதி, மறக்கப்பட்ட ஒரு பழும் கட்டிடம் போல பாதையின் விளிம்பில் அமைந்திருந்தது. அவர்கள் அதை நெருங்கி செல்லும் போது பலகை தளதளக்க அதில் மறைந்து போன எழுத்துக்கள் வெளியே தெரிந்தன. ஹோட்டல் சாந்தி, கெஸ்ட் ஹவுஸ், சிறந்த உணவு மற்றும் தங்கும் விடுதி. ஹாரி உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து நிமிர்ந்தான். டேய், இங்கே நிறுத்தலாம், எனக்கு பசிக்குது. இப்போதானே நீ சாப்பிட்ட? அது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஹாரி கோபமாக கூறினான். கொஞ்ச நேரம் நிறுத்து, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போலாம். ராம் சிறிது தாமதித்துவிட்டு வாகனத்தை மெதுவாக நிறுத்தினான். விடுதி சிறியது. அதிகபட்சம் 4 அல்லது 5 அறைகள் இருந்திருக்கலாம். தூசியால் மூடிய திரைகளுக்கு பின்னால் மங்கலான மஞ்சள் விளக்குகள் ஒளிர்ந்தன. வாசலில் ஒரு மலிவான பிளாஸ்டிக் சிலை இருந்தது. ஒரு தெய்வத்தின் வடிவம், ஆனால் அதன் கண்கள் வெளுத்து உயிரற்று போயிருந்தன. காற்றில் ஈரமான மண் மணத்துடன் வேறொன்று கலந்திருந்தது. உப்பானதும் கனமானதுமான ஒரு வாசனை. அவர்கள் உள்ளே சென்றதும் மெதுவான ஒரு மணி ஒலித்தது. அவர்களின் வருகையை அறிவிக்கிற மாதிரி. உள்ளே அமைதி நிலவியது. மேலே மிதந்த விசிறியின் மெதுவான முழக்கம் மட்டுமே கேட்டது. பிறகு ஓர் ஒலி, மென்மையானதும் வரவேற்பானதுமானது. ஆஹா, விருந்தினர்கள், நீங்கள் இந்த வழியில் பயணிக்கிறீர்களா? ஒரு மனிதன் கவுண்டருக்கு பின்னால் இருந்து வெளிவந்தான். அவன் வெள்ளை சட்டை ஒன்று அணிந்திருந்தான். அதற்கு மேல் தேவையற்றது ஒரு சால்வை இறுக்கமான முன்னாடி கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் ஒல்லியாகவும் தேய்ந்த தேயால் போன்றதும் இருந்தது. அவன் முகத்தில் சிநேகிதமான புன்னகை இருந்தது. ஆனால் ஏதோ சரியில்லாதது போல் தோன்றியது. ஹரி புன்னகைத்தான். ஹாய் அண்ணா, நாங்க இந்த வழியா போறோம், கொஞ்சம் சாப்பிடலாம்னு நினைச்சோம். அந்த மனிதனின் சிரிப்பு இன்னும் பிரகாசமானது. ஆனால் அவன் கண்கள் மட்டும் மாற்றமில்லாமல் இருந்தன. ஆஹா, நல்ல நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். என் சமையல் மிகவும் அருமையாக இருக்கும். ராமுக்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆனால் அவன் மனதில் ஒரு குழப்ப உணர்வு ஏற்பட்டது. ஏதோ தவறாக இருப்பது போல தோன்றியது. உரிமையாளரின் குரலின் அடிநாதத்தில் அல்லது அவன் விரல்களின் நரம்பு தளதளப்பில். ஆனால் ஹரி ஏற்கனவே உள்ளே நுழைந்து விட்டான். அதே வேளையில் வெளியே முதல் சொட்டு மழை வீழ்ச்சியடையத் தொடங்கியது. பகுதி 2. மருத்துவமனையின் நிழல். மழை கனமான துளிகளாக விழுந்தது. கண்ணாடியை மறைத்தபடி ராம் வாகனத்தை மருத்துவமனை வாயில்களில் வழியே நுழையச் செய்தான். எதிரே கோட்டையாக அசைத்தது ஒரு மாபெரும் சாம்பல் நிற கட்டிடம். அதன் உயர்ந்த ஜன்னல்கள் இரும்பு சங்கிலியால் அடைக்கப்பட்டிருந்தன. இந்த மாதிரியான இடங்கள் குணப்படுத்துவதற்காக அல்ல, மறைத்து வைக்கத்தான் இருக்கும் என நினைத்து கொண்டனர். ஹரி சீட்டுக்குள் சுருண்டு கூறினான். டேய், இது நேரடியாக ஒரு ஹாரர் படம் மாதிரியே இருக்கே. ராம் காலியாக இருந்த கார் நிறுத்தும் இடத்தில் வாகனத்தை நிறுத்தி என்ஜினை அணைத்தான். பேயு, பூதம்னு ஒவ்வொரு நிழலையுமே பார்க்கும்போது சொல்லத, வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு போயிடலாம். அவர்கள் வாகனத்திலிருந்து இறங்க, மழையிலிருந்து தங்களை பாதுகாக்க ரெயின் கோட்களை முழுவதும் மூடி கொண்டபடி மருத்துவமனை வாசலுக்கு ஓடினார்கள். கதவுகளை தள்ளிய போது அது கிரக் என பெரும் சத்தத்துடன் ஒலித்தது. உள்ளே காற்று மோசமாக இருந்தது.
பழைய கிருமிநாசினியின் வாசனை மற்றும் ஏதோ மெல்லிய உலோக மனம் கலந்திருந்தது. வரவேற்பு பகுதி வெறிச்சோடியாக இருந்தது. மேலே இருந்த ஒரு தூசிப்பட்ட விசிறி மெதுவாக சுழன்றது. ஹரி குரல் கொடுத்தான். ஹலோ. அவன் குரல் ஓரளவு பிரதிபலித்தது. இங்கே யாராவது இருக்கீங்களா? ஒரு சில நொடிகள் கழித்து ஒரு நிழல் வரிசையில் இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. ஒரு செவிலியர், வெண்மையான யூனிஃபார்மில். அவள் முகம் இளைத்திருந்தது. பல நாட்களாக உறக்கமில்லாத ஒரு வெளிப்பாடு. நீங்க தான் பழுது பார்க்க வந்தவர்களா? ராம் தலையசைத்தான். ஆமாம், எலக்ட்ரிக்கல் பராமரிப்புக்கு வந்திருக்கோம். செவிலியர் ஆழமாய் மூச்சு விட்டாள். அவள் கண்கள் சுற்றி பார்த்தன. பிறகு மெதுவாக அவள் குரலை குறைத்தாள். வேலை விரைவாக முடிச்சிட்டு போங்க. இங்கே வெளியாட்கள் அதிக நேரம் இருப்பது நல்லதில்லை. ஹரி புரியாமல் ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு, சரி, இது என்ன மருத்துவமனை விதிமுறை? செவிலியர் பதில் சொல்லவில்லை. அவள் அமைதியாக முன்னோக்கி நடந்தாள். ராம் மற்றும் ஹரி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவளை பின்தொடர்ந்தார்கள். நெடிய நுழைவு மண்டபங்கள் நிச்சயமற்ற அமைதியில் மூழ்கியிருந்தன. சுவர்களில் பழைய மருத்துவர்களின் புகைப்படங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொங்கிக் கொண்டிருந்தன. விளக்குகள் இடையிடையே மின்ன, பிளவு ஏற்பட்ட தரை ஓடுகளில் நீண்ட நிழல்கள் உருவானது. அவர்கள் பின்னே ஒரு கதவு மெதுவாக திறந்தது. ராம் திரும்பி பார்த்தான். அந்த இருட்டில் ஒரு மனித உருவம் கதவுக்குள் நின்றிருந்தது. மெலிந்த உருவம், நோயாளி உடை அவன் அணிந்திருந்தான். அவன் கண்கள் நேராக அவர்களை நோக்கி உறைந்திருந்தன. சில நொடிகள் எவரும் பேசவில்லை. ஒரு அமானுஷ்ய அமைதி நிலவியது. பிறகு எந்த வார்த்தை பேசாமல் அந்த மனிதன் இருட்டுக்குள் மீண்டும் மங்கினான். கதவு மெதுவாக மூடிக்கொண்டது. மென்மையான ஒரு கிளிக் ஒலி கேட்டது. ஹரி திகைப்புடன், டேய், இப்போ என்னாச்சு? செவிலியர் நடந்து கொண்டே இருந்தாள். கவலைப்படாதீங்க, அவன் ஆபத்தில்லாதவன். ராமுக்கு அது நிச்சயமாக உண்மையாக தோன்றவில்லை. அவர்கள் மேலும் சென்றபோது அந்த மருத்துவமனையே மர்மமான இருந்தது. பகுதி 3. காணாமல் போன கோப்புகள். அடித்தளத்தின் காற்று ஈரத்தால் கனமாக இருந்தது. பழுப்பெடுத்த இரும்பின் வாசனை மூக்கை நிரப்பியது. மேல் தொங்கிய குழாய் விளக்கு மங்கலாக ஒளிர்ந்தது. அதன் மஞ்சள் வெளிச்சம் நிழல்களை மட்டுமே பெருக்கியது. ராம் கருவி பையை கீழே போட்டான். அருமை. ஏன் எல்லா மோசமான வேலையும் அடித்தளத்திலேயே நடக்கணும்? ஹரி தன் கைகளை உரசி கொண்டு சுற்றி பார்த்தான். இந்த இடம் ஒரு அடக்க ஸ்தலமா இருக்கே. தோலை ஏதோ ஊர்ந்து செல்ற மாதிரி இருக்கு. அப்போ சரி, வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு போகலாம். எங்கோ தொலைவில் தண்ணீர் தொட்டிப்படி சிதறியது. அந்த ஓசையோடு அதற்கு பின்னால் ஒரு மெதுவான அலறல் ஒலி. ஹரி உடனே உறைந்து நின்றான். டேய், நீ கேட்டாயா? ராம் பார்வை திரும்பாமல் பதிலளித்தான். கட்டடம் பழையது, எலியா இருக்கலாம், வேலையை கவனிடா. ஹரி கண்களை சிமிட்டி, இது ஒன்னும் எலி சத்தமில்லடா என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தான். ஹரி தன்னை அடக்கிக் கொண்டு ஒரு திறந்த ஃபியூஸ் பாக்ஸிற்கு அருகே சென்று ஒரு டெஸ்டரை எடுத்தான். ராமின் பார்வை அறையின் மூலையில் இருந்த இரும்பு கேபினட்டின் மீது விழுந்தது. அதன் கதவை யாரோ சமீபத்தில் திறந்து பார்த்தது போல தூசி ஒதுங்கி இருந்தது. அவன் மெதுவாக அதை நோக்கி நடந்தான். கைப்பிடியை தொட்டவுடன் அடித்தளத்தில் எங்கோ ஒரு குரலற்ற ஆனால் கூச்சமூட்டும் ஒலி கேட்டது. ஒரு மெதுவான உராய்வு. சுவர்களின் வழியே நகரும் ஏதோ ஒன்றின் சப்தம். ஹரி திடுக்கிட்டு திரும்பினான். டேய், அது என்ன? ராம் உள்ளிழுத்து மூச்சை நிறுத்தி கொண்டு அந்த ஒலி எங்கிருந்து வந்தது என்று தேடினான். அந்த வெண்ட், அது அசைந்ததா? அவன் கண்கள் அந்த இருண்ட வெண்டில் பதிந்தன. நொடிக்குள் அது மெதுவாக குலுங்கியது. ஏசி வெண்டுக்குள் யாரோ இருக்கிறாரா? உடலில் ஒரு குளிர்ச்சி பரவியது. ஆனால் அவன் கடினமாக தன்னையே கட்டுப்படுத்தி கொண்டான். அவன் கேபினட்டின் கதவை மெதுவாக திறந்தான். மஞ்சள் நிறமடைந்த பழைய நோயாளி கோப்புகள் அடுக்கப்பட்டிருந்தன. மேலே மெல்லிய தூசி படிந்திருந்தாலும் கீழே சில காகிதங்கள் அசைந்திருந்தன. ராம் விரல்களை நடுக்கத்துடன் நீட்டியபடியே ஒரு கோப்பினை எடுத்தான். நோயாளியின் பெயர் கோவிந்த் ஷர்மா. அனுமதிக்கப்பட்ட ஆண்டு 2009. நிலை மனச்சிதைவு. கடுமையான சந்தேக நோய். வீட்டுக்கு அனுப்பப்பட்ட தேதி
அவன் புருவங்களை ஒன்று சேர்த்தான். வெளியே அனுப்பப்பட்ட தேதி இல்லை. அவன் இன்னொரு கோப்பினை எடுத்தான். நோயாளியின் பெயர் நேஹா வர்மா. அனுமதிக்கப்பட்ட ஆண்டு 2014. நிலை பித்தலாட்டம். தனித்துவ முடிவு குலைவு. வீட்டுக்கு அனுப்பப்பட்ட தேதி. மறுபடியும் அதே விஷயம். அவன் இன்னும் சில கோப்புகளை திருப்பினான். அவன் இதய துடிப்பு உயர்ந்தது. டஜன் கணக்கில் உள்ள நோயாளிகள் யாரும் வெளியே அனுப்பப்படாதவர்கள் போல பட்டியலிடப்பட்டிருந்தனர். நோயாளிகள் வந்திருக்கிறார்கள், ஆனா எங்கே போனார்கள்? ஏதோ மோசமான விஷயம் நடந்திருக்கு. டேய், நீ ஏன் இவ்வளவு அமைதியா? அங்க என்ன இருக்கு? ஹரியின் குரல் இடைவெளியை சிதறியது. அவன் பதிலளிக்க முன்பே கிளிங் வெண்ட் மூடி பயங்கரமாக அசைந்தது. இந்த முறை அந்த இரும்பு பதட்டமா உருமியது. உள்ளே யாரோ இருப்பது போல இருந்தது. ஹரி உறைந்து விட்டான். இல்லை, இது கட்டடம் இல்லை. அங்கே யார் இருக்கான்? மெல்லிய இருளில் ஊர்ந்து செல்லும் ஒளி. சுவர்களின் வழியே மெதுவாக, தீவிரமாக. ராம் உள்ளிழுத்து மூச்சை நிறுத்தி கொண்டு எதையும் அசைக்காமல் நின்றான். பின்னர் விளக்கு கடுமையாக துடித்தது. திடீரென்று முழுவதும் இருண்டது. பகுதி 4. ஒரு மர்மமான அழைப்பு. ஒரு கணம். இருண்ட அறையில் நீர்த்துளிகள் கீழே விழும் ஒளியை தவிர எதுவும் இல்லை. ராம் தன் மூச்சின் ஓசையே காதுகளுக்கு அதிகமாக கேட்டது. ஹரி எங்கே இருக்கிறான் என்று அவன் பார்ப்பதற்காக தலை திருப்பினான். ஆனால் இருண்ட அந்த அடித்தளத்தில் அவன் உருவம் கூட தெளிவாக புலப்படவில்லை. பிறகு மேலிருந்து சர்ரர். ஏசி வெண்டின் உள் பகுதிக்குள் கூர்மையான ஏதோ ஒன்று மெதுவாக அரைக்கப்படும் ஒலி. ஹரியின் குரல் ஒரு அதிர்ந்த மெல்லிய குரலாக வெளிவந்தது. ராம், அது எளிதான சொல்லு. ராம் பதிலளிக்கவில்லை. சர்ர சர்ர. ஒலி நகர்ந்தது. அவர்கள் மேலே, பின்புறம், முன்புறம் சுற்றி வளைத்தது. எங்கே இறங்குவது என்று யோசிக்கும் ஒன்று போல ஹரி பதட்டத்தில் கத்தினான். விளக்குகளை மீண்டும் இயக்கணும், இப்போவே. ராம் விரைவாக தன் பெயிண்ட் பையிலிருந்து மொபைலை எடுத்தான். அதன் மெல்லிய நீல ஒளி அந்த இருளை மிகச் சிறிதே விளக்கியது. கிளாங். அவர்கள் பின்னே இருந்த வெண்டிலிருந்து ஒரு பெரும் ஒலி எழுந்தது. ஹரி பின்வாங்கினான். டேய், சீக்கிரம். கிளிக். அடித்தளத்தின் விளக்குகள் மீண்டும் ஒளிர்ந்தன. இருவரும் ஒரே நேரத்தில் தலை திருப்பினர். அந்த வெண்ட் மூடியை பார்த்தார்கள். அது இன்னும் மூடியே இருந்தது. ஆனால் அதற்கு வெளியே இருந்த இரும்பு நசுக்கி இருந்தது. உள்ளே இருந்து யாரோ அதில் அழுத்தியதைப் போல. ராம் தடுமாறி மூச்சு விட்டான். போதும், கிளம்புவோம். ஹரி ஏற்கனவே படிக்கட்டில் பாதி அடி வரை ஏறிவிட்டிருந்தான். முகப்பு மண்டபத்திற்குள் வந்தவுடன் அந்த காற்று மாறியது. என்னவோ வித்தியாசமாயிருந்தது. காற்று கனத்திருந்தது. ஒருவித ஈரப்பதம். வானுயர கூரைகள் வெறுமையாக இருந்தது. நர்ஸ் எங்கே? ஹரி இருகைகளையும் தேய்த்து கொண்டு, இந்த இடம் முற்றிலும் கேடு பிடித்திருக்கிறது. ராம் பதிலளிக்க முனைந்த போது வாசல் கதவு மெதுவாக திறந்தன. ஒரு நபர் உள்ளே வந்தார். அவர் சீராக தன் மேலுடையிலிருந்து மழை துளிகளை குலுக்கினார். இந்த இடத்திற்கு பொருந்தாத ஒருவர். ஆனால் அது அவரின் தோற்றத்தினால் அல்ல, மாறாக அவரை சூழ்ந்த மர்மமான அமைதி. கருப்பு சட்டையும் ஜீன்ஸும் அணிந்திருந்தார். அவருடைய பையில் இருந்து ரேடியோவில் இருந்து ஒளி வந்தது. அது அவர் காவல்துறையாளர் என்பதை சுட்டிக்காட்டியது. அவர் சுற்றி பார்த்தார். இங்கே வேலை பார்க்கும் யாராவது இருக்கிறீர்களா? ஹரி உடனே மறுத்தான். இல்ல, நாங்கள் மின் பழுது பார்க்க வந்தவங்க. அவர் கண்களால் அவர்களை பரிசோதித்தார். நீங்கள் ஒரு நடுத்தர வயது பெண்ணை இங்கே பார்த்திருக்கிறீர்களா? சிவப்பு குட்டை பாவாடை அணிந்திருந்தா? ராம் சுருங்கிய நெற்றியுடன் பார்வை விட்டான். இல்ல. ஏன்? காவல்துறை அதிகாரி ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டார். அவள் இன்னைக்கு காலை இங்கே இருந்து கிளம்பி இருக்க வேண்டும். ஆனா வீட்டுக்கு இன்னும் வந்து சேரல். ஹரி, ஒரு நபர் எப்படி தடயமே இல்லாமல் காணாமல் போக முடியும் என்று காவல்துறையாளர் கடினமாக பார்த்தார். இந்த பகுதியில் தான் அதுதான் நடக்கிறது. மின்னல் வெட்டியது. ஒளி மீண்டும் துடித்தது. காவல்துறையாளர் தலை அசைத்தார். பாதைகள் நீரால் மூழ்கிக் கொண்டிருக்கின்றன. ஹரி விழித்தான். சிக்கிக் கொண்டோமா? இல்லை என்றால்? காவல்துறையாளர் கதவுகள் நோக்கி பார்த்தார். வாசலுக்கு வெளியே ஒரு ஓட்டல் இருக்கு. நீங்க இங்க வேலையை முடிச்சா அங்க போய் ஓய்வு எடுத்துக்கங்க.
ராம், ஹரி ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இந்த மருத்துவமனையில் இரவை கழிப்பதை விட அந்த ஓட்டல் எவ்வளவோ மேல். அவர்கள் ஓட்டலை அடையும் வரையில் மழை கடுமையாக பெய்து கொண்டிருந்தது. பழைய ஓட்டலின் அடையாள பலகை காற்றில் அசைந்தது. மஞ்சள் நிற வெளிச்சம் மட்டும்தான் மருத்துவமனையின் இருளில் இருந்து ஒருவித ஆறுதலாக இருந்தது. பகுதி 5. விருந்தினர் மாளிகை. மழை சிறிதும் மந்தமாகவும் நோக்கமில்லாமல் தொடர்ந்து கொண்டிருந்தது. ராம், ஹரி இருவரும் ஓட்டலுக்குள் நுழைந்தார்கள். தங்கள் மேல் உடைகள் நனைந்திருந்ததை ஊதிக்கொண்டு. மரச்சாளரங்கள் காற்றில் அதிர்ந்தன. ஆனாலும் உள்ளே ஒரு வசதியான சூடான உணர்வு இருந்தது. கவுண்டரின் பின்னால் ஓட்டல் உரிமையாளர் அவர்கள் விட்டு சென்ற அசைவிலேயே இருந்தார். முகத்தில் அந்த மெல்லிய அழிக்க முடியாத புன்னகை. ஆஹா, அவர் மெதுவாக சொன்னார். திரும்ப வந்து விட்டீங்களா? ஹரி ஒரு பார்வை சுழற்றி கொண்டு, சாலைகள் எல்லாம் நதியா மாறிக்கிட்டே போகுது. இன்றைக்கு இரவு முழுக்க இங்கதான் தங்கணும் போல. ஓட்டல் உரிமையாளர் சிறிது தலையை குனிந்து யோசனை செய்தார். பிறகு அவருடைய புன்னகை இன்னும் பெரிதானது. அது பிரச்சனை அல்ல, நீங்கள் இங்கே பாதுகாப்பாக இருப்பீர்கள். ராம் கைகளை ஜீன்ஸில் துடைத்துக் கொண்டான். எங்களுக்கு ஒரு அறைக்கான சாவி மட்டும். ஓட்டல் உரிமையாளர் தலை அசைத்தார். நிச்சயமாக. ஆனால் முதலில் அவர் அருகில் இருந்த சிறிய உணவு மேசையை சுட்டிக்காட்டினார். அதில் 2 ஸ்டீல் தட்டுகள் ஏற்கனவே பரிமாறப்பட்டிருந்தன. முதலில் சாப்பிடுங்கள். அவர்கள் அருகில் சென்றார்கள். சமையலின் வாசனை சூழ்ந்தது. நறுமண மசாலா, சுட சுட சப்பாத்தி, பிரியாணி, கிரேவியில் கரைந்து கிடக்கும் மாமிசம். ஹரி வேகமாக நாற்புறமும் பார்த்து கொண்டு, டேய், இங்க பாருடா, இன்னைக்கு நல்ல விருந்துதான். ராம் சிறிது தயங்கினான். இது தேவையில்லையே. ஓட்டல் உரிமையாளரின் குரல் மென்மையாக இருந்தது, ஆனால் உறுதியாக. இது ஒரு நீண்ட இரவாக இருக்கும். ஒரு கடினமான பயணம் செய்துள்ளீர்கள். பசித்தபடி தூங்குவது யாருக்கும் நல்லதல்ல. அந்த குரலில் நிச்சயமற்ற எதிர்ப்பை மௌனமாக மறுக்கும் தன்மை இருந்தது. ராம் ஹரியை பார்த்தான். அவன் ஏற்கனவே சேரில் அமர்ந்து முதல் பிடியை உணவை அடக்கமாக விழுங்கிவிட்டான். டேய், அட்டகாசமா இருக்கு அண்ணே, நீங்க ரொம்ப நல்ல குக்கிங் பண்ணுவீங்க போல. ஓட்டல் உரிமையாளரின் கண்கள் மெதுவாக சாய்ந்தன. நான் சமையலை ஒரு கலையாக பார்க்கிறேன். நல்ல உணவு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தும். ராம் மெதுவாக அமர்ந்தான். ஸ்பூனை எடுத்து பார்த்தான். ஆனால் அவனது கவனம் உணவில் இல்லை. அவன் ஓட்டல் உரிமையாளரை பார்த்து கொண்டே இருந்தான். அவர் மெதுவாக மூச்சு விட்டார். பின், இந்த பகுதிக்கு இப்போது யாரும் அதிகம் வருவதில்லை. ஹரி கிரேவியை ஊற்றி, ஏன் என்று கேட்டான். மருத்துவமனை, அவ்வளவுதான். அவர் சிறிய புன்னகை ஒன்றை வீசினார். ஹரி நாக்கை கடித்துக் கொண்டான். அதுக்குன்னா என்ன? ஓட்டல் உரிமையாளர் மெதுவாக, ரெட் அசைலம் மனநல மருத்துவமனை ஒரு காலத்தில் பிரபலமான இடம். ஆனா, அவர் சிறிது சாய்ந்தார். காலத்தோடு அது ஒரு மர்மமாக மாறியது. ராம் விழித்து கொண்டான். நீங்க மாயமாய் போன நோயாளிகள் பற்றி தானே சொல்லறீங்க? ஓட்டல் உரிமையாளர் மெதுவாக தலையசைத்தார். ஒரு சிலருக்கு அவர்கள் மருத்துவத்திற்காக இங்கு வந்ததாக கூறினார்கள். ஆனால் யாரும் திரும்பி போகவில்லை. குடும்பங்கள் தேடினார்கள். பதில்கள் எதுவும் இல்லை. ஹரி சிறிது முன் வந்தான். ஆனா உண்மையில் நடந்தது என்ன? ஓட்டல் உரிமையாளரின் புன்னகை தளரவில்லை. அதுவே கேள்வி இல்லையா? அவன் மெதுவாக சாய்ந்தபடி, சிலர் இதை ஒரு மூடி மறைக்கப்பட்ட உண்மை என நம்புகிறார்கள். சில நோயாளிகள் மருத்துவ சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட வேறொரு நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறுகிறார்கள். ராமின் உள்ளங்கைகள் சொட்டு வியர்வை. வேறொரு நோக்கம். அவர் விரல்களை மெதுவாக மேசையில் தட்டினார். சிகிச்சைகள், சோதனைகள், அதற்கு மேல் ஏதோ ஒன்று. ராம், ஹரி ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டார்கள். ஏசி வெண்டில் இருந்து கேட்ட ஒலிகள் ஞாபகத்துக்கு வந்தன. ஓட்டல் உரிமையாளர் மெதுவாக சிரித்தார். வார்டு சி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இருவரும் உடனே விழித்தார்கள். ராம் மெதுவாக கூறினான். அது மூடப்பட்டது அல்லவா? ஓட்டல் உரிமையாளரின் கண்களில் ஒளி சிறிது மின்னியது. ஆமாம். ஆனால் ஏன்? அவர் மெதுவாக பேசினார். 1178 அந்த இரவு வார்டு சி முழுவதுமாக காணாமல் போய்விட்டது. சிலர் அது தீ விபத்து என நம்பினார்கள். ஆனால் உடல்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. முடங்கிய மௌனம்,
காற்று பாய்ந்தது. சருகுகளின் அதிர்ந்தன. புயல் மேலும் பிழிந்தது. ஓட்டல் உரிமையாளர் அவர்களுக்கு சாவியை கொடுத்தார். ஆனால் அவரின் குரல் சற்றே மெலிந்தது. பழைய கதைகள், வெறும் கதைகள் தானே. ராம் சாவியை எடுத்துக்கொண்டான். அது குளிர்ந்து போய் இருந்தது. அவர் மெல்லிய புன்னகையுடன் மேலோட்டமாக சொன்னார், அல்லது அவை உண்மையாக இருந்தால்? அத்தியாயம் 2. மழையில் கேட்கும் மர்ம குரல்கள். பகுதி 1. அழுகலின் நாற்றம். வெளியே காற்று உருமியது. ஜன்னல்கள் கடுமையாக அதிர்ந்தன. மரச்சட்டங்கள் சின்ன சின்ன சத்தங்களை எழுப்ப புறவாசல் முழுவதும் படபடத்துக் கொண்டிருந்தது. மழையின் வன்முறை மட்டும் குறையவில்லை. ராம் படுக்கையில் இருந்தான். மெல்ல சுழலும் விசிறியின் ஒளி மட்டும்தான் அறையை நிரப்பியது. குளத்தில் விழுந்த ஒரு கல் போலவே அவன் மனமும் களங்களில் மூழ்கி இருந்தது. ஆனால் ஏதோ சரியில்லை. அதுவும் வெறும் முன்பின் தெரியாத இடமோ, தனியே இருந்ததால் உண்டாகும் பயமோ அல்ல. அந்த வாசம், அந்த நாற்றம் அறைக்குள் ஊடுருவியது. அழுகிய மரம், ஈரமான நிலம், அதற்கு மேலாக வேறேதும். கதவின் அருகில் அதிகமாக நாற்றம் வீசியது. ராம் மெதுவாக எழுந்தான். பக்கத்தில் ஹரி இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். தலையணை முழுவதும் பரவியிருந்தான். ராம் முட்டியை தடவிக்கொண்டு மெதுவாக படுக்கையில் இருந்து கீழே இறங்கினான். அவன் கால்கள் குளிர்ந்த தரையை தொட்டவுடன் ஒரு புதிய ஒலி அவனை கட்டி இழுத்தது. அது நடை சத்தமில்லை. ஏதோ ஒன்று இழுத்துச் செல்லப்படும் மாதிரியான ஓசை. அவன் நெற்றியில் வியர்வை வார்த்தது. சரிக், மறுபடியும் சரிக், சரிக். அவன் நெஞ்சு கடினமாய் படபடத்தது. காதுகளை கூர்மையாகி கேட்டான். ஓசை வெளியிலிருந்து வந்தது. ராம் மூச்சை பிடித்தான். அவன் விரல்கள் மூடி வந்தன. சத்தம் நின்றது. நீண்ட மௌனம். அப்படியே வெளியே யாரோ நின்றபதைப் போல மெல்ல மூச்சு விடும் ஓசை கதவுக்கப்புறம் இருந்து கேட்டது. யாரோ நின்றிருக்கிறார்கள். நேரம் முடிவில்லாததைப் போலே நகர்ந்தது. அப்புறம் மூச்சு ஓசையும் நின்றது. ராம் பொறுமையாக காத்திருந்தான். ஒரு வினாடி, 2, 3. எதுவுமே இல்லை. மெதுவாக, உஷாராக அவன் கதவி கைப்பிடியை பற்றினான். மெதுவாக திருப்பினான். ஒரு சிறு சத்தம் கூட எழாமல் கதவை ஒரு சிறிய சதுக்கத்திற்குள் திறந்தான். அவனுடைய இதயம் இடைவிடாமல் துடித்தது. அவனுடைய பார்வை நீண்ட காரிடோரில் செல்லும் வழியில் நோட்டம் விட்டது. தொலைவில் படிக்கட்டருகில் தொங்கிய விளக்கு மட்டும் லேசாக ஆடிக்கொண்டிருந்தது. யாரும் இல்லை. ஆனால் வாசம், அது இன்னும் இருக்கிறது. கனமான, கெட்டுப்போன, அழுகிய வாசம். ராம் ஒரு பெருமூச்சை விட்டான். கதவை மூடினான். ஏமாற்றம். இது அவனுடைய மனதில் ஆட்டம் காட்டும் மாயதானா? தூக்கமில்லாத இரவில் மூளை ஏதோ தவறாக புரிந்து கொள்கிறதா? ஆனால் அவன் படுக்கையில் அமர்ந்து திரும்பிய போதும், கதவை பார்த்த போதும் அவன் தோன்றியது. யாரோ இங்கே இருந்திருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். பகுதி 2. ஹரியின் நடு இரவு சிற்றுண்டி. மழை அடங்கவே இல்லை. வெளியே காற்று மரங்களை பிசைந்து நெளிய வைத்தது. ஜன்னல்களை தட்டி உடைக்க நினைப்பது போல் மோதியது. ஒவ்வொரு மின்னலின் இடைவெளியிலும் மரத்தாலான இந்த பழைய விடுதி அதிர்ந்தது. ஹரி விழித்தான். அவன் வயிறு வெறுமையாக குழைந்தது. எரிச்சலாக இருந்தது. கண்ணை கசக்கியபடி கடிகாரத்தை பார்த்தான். 11:50. சேய், மறுபடியும் பசிக்குது என்று மெல்ல முணுமுணுத்தான். 3 மணி நேரம்தான் தூங்கினான். ஆனாலும் வயிறு வெறுமையான ஓடம் போல் இருந்தது. அவன் பக்கத்தை பார்த்தான். ராம் இன்னும் படுக்கையிலேயே இருந்தான். உறக்கம் இருந்தாலும் அவன் உடம்பு பிடிவாதமாக உறுத்தி கிடந்தது. முகத்தில் சாய்ந்திருக்கும் இருள் அவனுடைய மனநிலையை பிரதிபலித்தது. ஹரி நிசப்தமாக சிரித்தான். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? கைத்தளர்ந்தபடி மெதுவாக எழுந்தான். தரையில் அவன் கால்கள் தொட்டவுடனே மரச்சட்டங்கள் மெதுவாக இடிந்தன. கதவை மெதுவாக திறந்தான். அவனுக்கு முன் நீண்ட அடுக்குமாடி பாதை இருந்தது. படிக்கட்டருகே தொங்கியிருந்த ஒற்றை விளக்கே ஒரே வெளிச்சம். வாசம் இன்னும் இருக்கிறதா?
ராம் உணர்ந்த மாதிரியே அந்த அகப்பட்ட அழுகல் வாசம் இன்னும் ஓரளவுக்கு நிலைத்திருந்தது. ஆனால் ஹரிக்கு அதெல்லாம் முக்கியமில்லை. அவன் போக வேண்டியது சமையலறை. விரைவாக கால் வைத்து நகர்ந்தான். கால்கள் ஒருவேளை ஓசை எழுப்பி விடலாம் என மெதுவாக நடந்தான். பாதி வழியை தாண்டியவுடன் கதவை மெல்ல தள்ளினான். சமையலறை இருண்டு இருந்தது. அதிலிருந்த ஒற்றை மங்கலான மின்விளக்கு மட்டும் அவ்வப்போது சிலிர்த்துக் கொண்டிருந்தது. தொங்கிய பாத்திரங்கள் மெல்ல ஆடியபடி இருந்தன. ஆனால் ஒரு விஷயத்திற்காக அவன் கண்கள் மின்னியது. ஒரு பெரிய பாத்திரம் இருந்தது. அவன் உடனே அருகே சென்று மூடியை திறந்தான். உருண்ட கொழுப்பு பதமாக இருக்கும் இறைச்சி சூடான கிரேவியில் மிதந்து கொண்டிருந்தது. அவன் ஒரு தட்டில் அதை பரிமாறிக்கொண்டு ஒரு ஷாரிலியில் அமர்ந்து தின்னத் தொடங்கினான். ஆஹா, தூக்கம் வரலையா? குரல். ஹாரி சற்று நெளிந்தான். விடுதியின் உரிமையாளர் கதவு கப்பால் நின்று கொண்டிருந்தார். விரல் பின்னால் சுட்டி கொண்டு மிக பொறுமையான புன்னகையுடன் ஹாரி சிரித்தான். நீங்களா? ஒரு நிமிஷம் பயந்து போயிடே. உரிமையாளர் மெதுவாக நடந்து வந்தார். மன்னிக்கணும், பாத்ரூமுக்கு போறப்ப கால் சத்தம் கேட்டேன். உணவு பிடிச்சிருக்கா? ஹரி சாப்பிட்டு கொண்டே தலையாட்டினான். சூப்பரா இருக்கு. என்னது இது? உரிமையாளர் சற்றே சிரித்தார். ஒரு சிறப்பு சமையல். எல்லோருக்கும் இதன் தனித்துவமான சுவை பிடிக்காது. ஹரி மீண்டும் வாயில் திணித்தவாறு, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உரிமையாளர் மெதுவாக மேசையில் கை வைத்தார். நல்லது. உணவு என்பது மக்களை ஒன்று சேர்க்கிறது இல்லையா? குறிப்பாக ஒரே மனநிலையில் இருப்பவர்களை. ஹரி அதை பொருட்படுத்தாமல் தன்னிகரற்ற சந்தோஷத்துடன் சாப்பிட்டான். சில நொடிகள் மௌனம். பிறகு உரிமையாளர் மெதுவாக தலையை குனித்தார். உன் நண்பன்? அவனுக்கு உணவில் ஈடுபாடு இல்லை போலே. ஹரி சிரித்தான். ராமா, அவன் எல்லாத்தையும் ஓவர் திங்க் பண்ணுவான். உரிமையாளர் மெதுவாக மேசையை தட்டினார். சரி, அதை விட்டு விடலாம். ஹரி தோளு சுருக்கி மெதுவாக விழித்தான். அவனை பத்தி கவலைப்படாதீங்க, அவன் எப்போதும் அப்படிதான். ஹரி சாப்பிட்டு முடித்தான். உரிமையாளர் ஒரு கணம் ஹரியை உற்று நோக்கினார். பிறகு சரி என்று மெதுவாக சொன்னார். நீங்க போய் தூங்கலாம். மழை காலை வரை அடங்காது போல் இருக்குது. ஹரி நெட்டி முறித்து கொண்டு சரி, சீக்கிரம் போய் படுக்கிறேன். உரிமையாளர் மெதுவாக தலைகுனித்து மெல்ல இருளுக்குள் சென்று மறைந்தார். ஆனால் அவரது நிழல் மட்டும் ஒரு கணம் அசையாமல் நிலைத்தபடியே இருந்தது. ஹரி கவனிக்கவில்லை. சாப்பாடு முடித்து வயிற்றை தடவிக்கொண்டு மெதுவாக மேலே ஏறினான். விடுதி இன்னும் அதிகமாய் அமைதியாகவே இருந்தது. ஆனால் வயிறு நிறைந்திருந்தது. உடம்பு இலகியது. படுக்கையிலே நுழைந்தான். வயிற்றில் கனம் இருந்தது. பகுதி 3. பூட்டப்பட்ட அறை. மழை ஆவேசமாக பெய்து கொண்டே இருந்தது. ராமிற்கு தூக்கம் வரவில்லை. அழுகிய நாற்றம் இன்னும் உறையாது இருந்தது. ஒவ்வொரு மூச்சினாலும் அது மூளையை மூடிக்கொள்ளும் அளவுக்கு கூடிக்கொண்டே இருந்தது. இது வெறும் ஒரு அறையில் மட்டுமல்ல. மாடிப்படிகள், சுவர் பலகைகள், தரைப்பலகைகள் ஒன்றும் கூட நாற்றம் விலகி இருக்கவில்லை. ஆனால் ஹரி? அவன் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். முகத்தில் ஒரு கவலையும் இல்லாமல் மெதுவாக சுவாசித்துக் கொண்டிருந்தான். ராம் மட்டும் பதற்றமாக இருந்தான். அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த இடத்தில் ஏதோ சரியில்லை. விடுதி தோற்றத்திற்கு எளிமையாக இருந்தாலும் ஏதோ ஒரு செயற்கை அமைதி அதில் சூழ்ந்திருந்தது. அது உங்களை பாதுகாப்பாக உணர வைத்தாலும் ஏதோ உங்கள் நம்பகத்தன்மையை மயக்கிவிட செய்யற மாதிரி இருந்தது. அவன் நகர வேண்டும். தளர்ந்து கிடப்பதை விட உணர்வுகளை தெளிவாக்கச் செய்ய வேண்டும். அவனது உடம்பு ஒரே இடத்தில் இருந்தால் மனம் வீழ்ந்துவிடும். அவன் மெதுவாக, அதிக ஒலி எழாமல் எழுந்தான். தண்ணீரைப் போல குளிர்ந்த மரத்தரை அவன் கால்களை குளிரூட்டியது. வெளியே தினமான இருள் மொத்த இடத்தையும் விழுங்கியது. அவன் மெல்ல நகர்ந்தான். படிக்கற்றகே இருக்கும் ஒற்றை விளக்கு மட்டும் மெதுவாக ஆடிக்கொண்டிருந்தது. சுவர்களில் நிழல்கள் விசித்திரமாக நீளத்தோடு விரிந்திருந்தன. அவன் மெதுவாக நகரும்போது அவன் பார்வை அது மீது விழுந்தது. பாதையின் முடிவில் இருந்த ஒரு கதவு. மற்ற கதவுகளை விட இது மாறுபட்டிருந்தது. பழைய கனமாக மரம். அது மற்ற அறைகளின் கதவுகளை விட உறுதியானதாக தெரிந்தது. மஞ்சள் வண்ணம் ஒவ்வொரு ஓரத்திலும் உரிந்து வெளிப்பட்டது. ஒரு பெரும் பழைய இரும்பு
பூட்டு. ஆனால் அது மட்டும் இல்ல. கீழே கதவின் அடியில் சிறிய ஒரு நிழல். அது அசையவில்லை. அவனுக்கு மூச்சு வாங்கியது. கையை முன்னால் நீட்டினான். கதவை தொட முயன்றான். தூக்கம் வரலையா? பின்பக்கம் ஒரு குரல். ராம் உடல் உறைந்தான். அவன் நெஞ்சு பதைத்தது. உடனே திரும்பினான். விடுதி உரிமையாளர் சில அடிகள் தள்ளி நின்றிருந்தார். அவருடைய முகத்தில் அந்த ஒப்பற்ற மென்மையான புன்னகை. ஆனால் ஏதோ பிணையாமல் இருந்தது. அவர் வந்ததை அவன் சிறிதளவு கூட உணரவில்லை. எவ்வளவு நேரம் அங்கே இருந்தார்? ராம் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு மெதுவாக மூச்சை ஆசுவாசப்படுத்தி கொண்டான். ஆமா, கொஞ்சம் காத்து வாங்க வெளியே வந்தேன். உரிமையாளர் மெதுவாக பார்த்தார். விருந்தினர்கள் வழக்கமாக இப்படி இரவில் சுற்ற மாட்டார்கள் என்றார். இங்கு பாதைகள் குழப்பமா இருக்கும். ராம் கொஞ்சம் தயங்கினான். இந்த கதவு? உரிமையாளர் மெதுவாக சிரித்தார். ஸ்டோர் ரூம். அவன் புரியாத அளவுக்கு சாதாரணமாக சொன்னார். அதில் முக்கியமானது ஒன்றும் இல்லை. ராம் ஒன்றும் சொல்லாமல் இருந்தான். ஆனால் அதே நேரத்தில் அவன் உள்ளம் சற்றே வலுவாக துடித்தது. எதையோ தவற விட்டு விட்ட மாதிரி ஏதோ அந்த கதவுக்குள் இருந்தது. அவன் முகத்தை பார்ப்பதற்குள் உரிமையாளர் ஓரடி முன் வந்தார். அவருடைய குரல் மென்மையாக இருந்தது. வாருங்கள், தூங்குங்கள். இரவு இன்னும் நீளமாக இருக்கும். ஒரு கணம் ராம் என்ன செய்வது என யோசித்தான். பிறகு அவன் தலை நிமிர்ந்து ஒப்புக்கொண்டான். அவன் திரும்பி கதவை விட்டு சென்றான். ஆனால் கதவை விட்டு அகன்ற போது அவன் காதில் ஒரு மெதுவான மெல்லிய ஒலி வந்தது. கதவுக்குள் இருந்து மெல்லிய பழைய மரம் அசைவதை போன்ற ஓசை. ஏதோ நகரும் ஓசை. ராம் அறைக்குள் வந்து கதவை மூடினான். மெல்ல படுக்கையில் வந்தான். துடிக்கிற இதயத்துடன் கம்பளிக்குள் ஒளிந்தான். ஹரி தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் வாசம் கூட கவனிக்கவில்லை. ஆனால் ராம், அவன் முழுவதுமாக விழித்திருந்தான். மழை வெறித்து விட்டது. மாடிப்படிகள் கனமான சுவாசம் விட்டது. அது காற்றா? அல்லது மாறாக ஏதோ சுழன்று மூச்சு விடுவது போலவும், விடுதியை ஃபேஸ்புக்கின் மௌனத்தில் ஏதோ உணர்ந்து விழிக்கின்றது போலவும் அவன் கண்களை மூட முடியவில்லை. பகுதி 4. அடுக்கு கீழ் இருக்கும் சுவடு. டக். கடுமையான தட்டும் ஓசை முழு விடுதியையும் அதிரச் செய்தது. வெளியே மழை இன்னும் உச்சத்தில். விசும்பிய காற்று கதவுகளை பிடுங்க முயன்றது. ராம் அதிர்ந்து விழித்தான். உடம்பெல்லாம் தூங்காத பதற்றத்தால் உறைந்திருந்தது. உணர்ச்சிகள் இன்னும் தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் நடுவில் தடுமாறின. பக்கத்தில் ஹரி முழுவதுமாக தலையேற்ற சுற்றி கொண்டு, இந்நேரத்தில் யாருடா இப்ப சத்தம் பண்றது? மறுபடியும் டக். ராம் மெதுவாக எழுந்தான். அவன் கண்களை தடவிக்கொண்டு வெளியே பார்ப்பதற்காக கதவை மெல்ல திறந்தான். படிக்கட்டின் கீழே முன் கதவு திறக்கப்பட்டிருந்தது. ஒரு நிழல் நின்றிருந்தது. காவல்துறை அதிகாரி மழையில் நனைந்து நின்றிருந்தார். ராம் மெதுவாக படிக்கட்டின் மேல் இருந்து கீழே பார்த்தான். அவருடைய முகம் கடினமாக இருந்தது. நீங்கள் இன்னும் இங்குதான் இருக்கீங்களா? இங்கு யாருமே போகவில்லை. உரிமையாளர் மெதுவாக பேசினார். மழை யாரையும் அனுமதிக்கவில்லை. அது ஏதோ அர்த்தம் உள்ளது போலவே ராமுக்கு தோன்றியது. காவல்துறை அதிகாரியின் உற்று பார்த்து, இந்த விடுதி எப்போதும் செயல்படுமா? உரிமையாளர் வழக்கம் போல் அவனுடைய மென்மையான புன்னகையை விட்டார். அவனுக்கு ஏதோ தவறாகவே தோன்றியது. ஏதாவது பிரச்சனையா? ராம் மெதுவாக கேட்டான். காவல்துறை அதிகாரி ஒரு கணம் தயங்கினார். மறுபடியும் ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். என்ன? ஹரி நடுக்கத்துடன் கீழே வந்தான். யார்? ஒரு ஆண், 40 வயது. நேற்று மருத்துவமனையில் இருந்து வீடு போய் சேர வேண்டியவர். ஆனால் இன்னும் வீடு அடையவில்லை. இங்கேயும் காணவில்லை. ராம் மெதுவாக அவனுடைய மூச்சை பிடித்தான். அவனுடைய கண்கள் உரிமையாளரை நோக்கிச் சென்றன. அவர் அசையவில்லை. இங்கே யாரும் வந்து போகவில்லை என நீங்கள் உறுதியாக சொல்ல முடியுமா? உரிமையாளர் கண்களில் சிறிதும் மாற்றமில்லை. இங்கே நீங்கள் இருவரையும் தவிர வேறு யாரும் இல்லை. மௌனம். அதோடு ஒரு காற்றின் பிசகல். காவல்துறை அதிகாரி ஒரு புத்தகத்தை எடுத்தார். அதில் சில பக்கங்களை புரட்டினார். பிறகு ராம், ஹரி இருவரையும் பார்த்தார். நான் நேற்று இரவு மருத்துவமனையில் இருந்தேனே. சில பழைய கட்டட அமைப்புகளை பற்றி அறிய விரும்பினேன். ஒரு விஷயம் தெரிய வந்தது. ராம் கவனமாக கேட்டான். என்ன? அவருடைய விரல்கள் பக்கத்தை மெதுவாக தட்டின. மருத்துவமனைக்கு கீழே ஒரு கீழ்த்தளம் இருக்கிறது. ஹரி தலையாட்டினான். ஆமா,
ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குமோ? இல்ல. அதிகாரியின் குரல் குறுகியது. அது மூடப்பட்டிருந்தது. அதோடு பல ஆண்டுகளாக எவரும் பயன்படுத்தவில்லை. ராம் மெதுவாக அவனுடைய மூச்சை பிடித்தான். ஏன்? அதிகாரி ஒரு கணம் மெதுவாக மூச்சை எடுத்து, அது ஒரு தனித்துவமான சிகிச்சை மையம், ஒரு பழைய பரிசோதனை பிரிவு. மருத்துவமனையின் மிக மோசமான நோயாளிகள் அங்கே அனுப்பப்பட்டார்கள். அருகில் இருக்கும் கோப்புகள் அதை பற்றி பேசவில்லை. ஆனால் உண்மையான காரணம். அவரது குரல் ஓரளவு குழப்பமடைந்தது. ராம் ஒரே இடத்தில் நின்றான். ஒரு மூடப்பட்ட அடுக்கனான பகுதி. காணாமல் போனவர்கள். இப்போது இன்னொருவர் மாயமாக்கப்பட்டிருக்கிறார். ஏதோ சரியில்லை. முன்பு கூட அது புரியவில்லை. இப்போது இன்னும் அதிகம். ஹரி நடுங்கிய சிரிப்புடன், டேய், இவ்வளவு ஏடாகுடமான விஷயங்கள் நம்ம இருக்கும்போதுதான் நடக்கணுமா? அதிகாரி புத்தகத்தை மூடிக்கொண்டு, நீங்கள் மீண்டும் அந்த மருத்துவமனைக்கு போக வேண்டாம். நான் முழுவதுமாக விசாரிக்கும் வரை. மின்னல் முழங்கியது. மாடிக்கட்டுகள் நடுங்கின. மழை வீசியது. காவல்துறை அதிகாரி மெதுவாக மூச்சை விட்டார். இந்த மழை அடங்கல். பிறகு அவர் உரிமையாளரை ஒரு கணம் பார்த்தார். நான் இங்கு ஒரு நாள் தங்க வேண்டியதுதான். உரிமையாளரின் புன்னகை நிலைக்கவே இருந்தது. நிச்சயமாக, அவர் மெதுவாக சொன்னார். எப்போதும் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். அந்த வார்த்தைகள் ஒலி எழுப்பும் விதமே ராமின் உடம்பை உறைய வைத்தது. ஏனென்றால் அது ஒருவித உறுதியாகவே இருந்தது. அந்த காவல்துறை அதிகாரி ஒரு நாள் மட்டும் தங்குவதற்காக இல்லை. அவன் இங்குதான் இருக்கப் போகிறான். இனிமேல் எப்போதும். பகுதி 5. அலறல் நிறைந்த இரவு. இரவு ஒரு உயிர் போல் பரவியது. மழை வேகமாய் பெய்தது. காற்று பாழடைந்த சுவர்களை பந்து எரிந்து அடிக்கிறது போல் தாக்கியது. அமைதி. ஆனால் அசாதாரணமான அமைதி. மரணம் தன்னுடைய மூச்சை இழுத்து கொண்டிருக்கிறது போல் அமைதி. ராம் படுக்கையில் விழிக்க கிடந்தான். அடைக்கப்பட்ட இடம், மறைக்கப்பட்ட சோதனைகள், காணாமல் போனவர்கள். அவன் கண்களை மூட முயன்றான். பக்கத்தில் ஹரி தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் இன்னும் ஒரு பதற்றமற்ற புன்னகை. அவனுக்கு மட்டும் இங்கு எந்த பயமும் இல்லையா? இல்லை. அல்லது அவன் ஏதோ உணராமல் இருக்கிறானா? காற்று தடுமாறியது. ஜன்னல் கிராக் என ஒலித்தது. எந்தெந்த இடத்திலோ மெல்ல நகரும் மரத்தச் சத்தம். அதன் பின்னர் அழுகை. யாரையே வெட்டிய மாதிரியான ஒரு அலறல். ராம் உடல் உறைந்தான். ஹரி பதறியபடி விழித்தான். டேய், யாருடா? மறுபடியும் அந்த அலறல். உயிரை இழக்கும் முன் ஒவ்வொரு மூச்சும் துடிக்கும் அந்த கொடூரமான குரல். ராம் கதவை தள்ளி திறந்தான். ஒரு அறையின் கதவு திறந்திருந்தது. ஆனால் வெறும் அறை. காவல்துறை அதிகாரி வேகமாக மேலே ஏறினார். அவனுடைய கண்கள் அந்த அறையை நோக்கி இருந்தன. அவன் அவனது துப்பாக்கியை பிடித்துக் கொண்டிருந்தான். யாராவது இருக்கீங்களா? அவன் மெதுவாக சொன்னான். பதில் எதுவும் இல்லை. காவல்துறை அதிகாரி ஜன்னல் பக்கம் நடந்தார். கதவு உடைக்கப்படவில்லை. ஜன்னல் உள்ளே இருந்தே பூட்டப்பட்டிருந்தது. அவங்க வெளியே போயிருக்க முடியாது. ஆனா அழுகை எங்கிருந்து வந்தது? ராம் விழித்து பார்த்தான். ஒரு நொடி விடுதியின் வெளிப்புறத்தில் மட்டும் புயல் உருமியது. ஆனால் அடுத்த நொடி அந்த ஜன்னலுக்கு பின்புறம் ஏதோ பதுங்கிக் கொண்டிருந்தது. ஏதோ பார்த்து கொண்டிருந்தது. ஜன்னலின் வெளிச்சத்தில் சுவர் மீது நீளும் நிழல். மனித உருவம் அல்ல. அது பின்னோக்கி அசைந்தது. ஒரு மெல்லிய நழுவும் தசை மெழுகு போல. மொத்த அறையும் சில நொடிகள் அதன் சுவாசத்தால் பூரிக்கப்பட்டது. ஏதோ பிசுபிசுத்தது. ஏதோ உடைந்தது. பிறகு அழுகல் நிறைந்த அறையில் மறுபடியும் அமைதி. அத்தியாயம் 3. மறைந்த உண்மைகள். பகுதி 1. ஒரு மருத்துவரின் பயம். மழை அடங்கவே இல்லை. இரவு முழுவதும் அது கொந்தளித்துக் கொண்டிருந்தது. தொலைவில் இருந்த மலைகளை மறைத்தது. வெளியே உலகமே அடக்கப்பட்டிருந்தது. பூமியும் வானமும் ஒன்றாய் கலந்து விட்டது போல நெருங்கி வரும் வெறுமை மட்டுமே ஜன்னலுக்கு அப்பால் இருந்தது. ராம் மௌனமாக நின்று பார்த்தான். முழுக்க மூழ்கும் இருளின் நடுவே புரியாத ஏதோ ஒரு உணர்வு அவனுக்குள் பெருகியது. பின்பக்கம் காவல்
காவல்துறை அதிகாரியின் குரல் பதற்றத்துடன் ஒலித்தது. நாங்கள் அனைவரும் கேட்டோம். அந்த அறையில் யாரோ இருந்தார்கள். நீங்கள் சொல்வது பொய். அந்த அறையில் ஒருவரும் இல்லை அதிகாரி. இது உங்கள் கற்பனை. உரிமையாளர் இன்னும் புன்னகித்தபடியே கூறினார். அவனுடைய விரல்களை மெதுவாக மேசையில் தட்டி கொண்டிருந்தான். குளிர்ந்த கண்கள், ஒளி இல்லாத புன்னகை. எதுவும் அவனை பாதிக்கவில்லை. காற்று சில நேரங்களில் விசித்திரமான ஒலிகளை கொண்டு வரும். சில நேரங்களில் சில விஷயங்களை நம்மால் நம்ப முடியாது. நாம் கேட்ட ஒலிகள் உண்மையிலில்லை. ராமின் முதுகெலும்பு உறைந்து போனது. உரிமையாளரின் கண்கள் ஒரு முறையாவது மினுக்க வேண்டும். அவன் ஒரு முறையாவது தயங்க வேண்டும். ஆனால் இல்லை. அவன் இதற்கெல்லாம் பழகிவிட்டவன் போல் இருந்தது. அதிகாரியின் கை துப்பாக்கிக்கு பக்கமாக நகர்ந்தது. ஒரு கணம். சரி. அவன் உடலில் எரியும் கோபத்தை அடக்கிக் கொண்டான். மருத்துவமனைக்கு போக வேண்டும். நாம் பதிலை அங்கேயே தேடுவோம். அவன் திரும்பி பார்த்தான். நீங்களும் வர வேண்டும். நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது. இந்த இடத்தில் யாரையும் தனியாக விட முடியாது. கதவை திறந்ததும் உரிமையாளர் அவர்கள் பின்னால் பார்த்து கொண்டு நின்றார். அவன் அவர்கள் செல்லும் திசையில் ஒரு அசைவற்ற பார்வையை விட்டான். மழை அவர்களை விழுங்கியது. மருத்துவமனை. இன்று அது இன்னும் இருண்டு இருந்தது. ஓரிடத்தில் மின்சாரம் பல்பு ஒலித்தது. ஒளியில்லாத இடங்களில் குளிர் பரவியது. நீர் தகடுகளில் நிறைந்திருந்தது. மணலில் புதைந்த போல மருத்துவமனை பிசகிய ஒரு சதுக்கம் போல் இருந்தது. நாங்கள் மேலிடத்தில் பேச வேண்டும். ஒரு செவிலியர் அதிர்ச்சி அடைந்தவள் போல் பார்த்தாள். அவளுடைய பார்வை அந்த மூடிய பாதையை குறித்தது. டாக்டர் சர்மா இருக்கிறார். மருத்துவர் சர்மா. அவன் தயங்கி நடந்தான். அந்த இடத்திற்கு அவன் மிகவும் இளமையாக இருந்தான். அதிகாரி ஒரு கணம் கூட தயங்காமல் கேட்டார். நீங்க இங்கே எத்தனை வருடமா வேலை செய்கிறீங்க? 2 வருடமாக சர்மா கூறினான். அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் ரஷ்யாவில் PhD படித்துக் கொண்டிருந்தேன். சேரி இன்ஸ்பெக்டர் தொடர்ந்தார். நேற்று ஒரு நபர் சேர்க்கப்பட்டதாக பதிவு இருந்தது. 40 வயது பெண், சிவப்பு ஷால் அணிந்திருந்தார். அவர் எங்கே? சர்மாவின் முகம் சற்றே வெளுத்தது. அவன் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டு, நான் அவளை இங்கே பார்க்கவில்லை. அவர் எங்காவது பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவன் திடீரென்று பின்னால் பார்த்தான். ராம் அதை கவனித்தான். அதிகாரியும் கவனித்தார். சர்மாவின் பார்வை அந்த பழுப்பு பதமான வேலை செய்யாத எலிவேட்டரின் மீது சென்றது. அவன் உடனே திரும்பினான். அதிகாரி மெதுவாக ஒரு அடியே முன்னே வந்தார். டேஷ் டேஷ் டாக்டர் சர்மா. சொல்ல வேண்டியதை இப்போதே சொல்லுங்கள். வர்மா ஒரு கனமான மூச்சை எடுத்து மெல்லிய குரலில் சொன்னான். இந்த மருத்துவமனையில் நான் கூட செல்ல முடியாத இடங்கள் இருக்கின்றன. ராமின் உடல் உறைந்தது. மறுநொடி வர்மா தன்னை தானே கட்டுப்படுத்தி கொண்டான். அவன் மரணம் நெருங்கிய ஒருவன் போல ஒரு முறை விழித்தான். மன்னிக்கவும், எனக்கு வேலைகள் இருக்கின்றன. அவன் உடனே திரும்பி போனான். அவன் தனது நிழலையே கடந்து ஓடியது போல. ஹரி மெதுவாக சொன்னான். அவன் எதையோ மறைக்கிறான். அதிகாரி பதிலளிக்கவில்லை. அவர் மௌனமாக அந்த மூடப்பட்ட எலிவேட்டரை பார்த்து கொண்டிருந்தான். பழுப்பு நிறமான முற்றிலும் சீலிடப்பட்ட இரும்பு கதவு. அவரது முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவர் தன்னுடைய மூச்சை கட்டுப்படுத்தி கொண்டார். ராம் அது கவனித்தான். அந்த எலிவேட்டரில் ஏதோ இருக்கிறது. அங்கே ஏதோ நடந்திருக்கிறது. அவன் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமாக உணர்ந்தான். பதில் எங்கேயோ கிடையாது. பதில் இறந்தவர்களுடன் மட்டுமே இருந்தது. பகுதி 2. உரிமையாளரின் விசித்திரமான நடத்தை. மழை அடங்கவே இல்லை. வெளியில் சூறாவளி மணல்களை இழுத்து எடுத்தது. மரங்களை கிழித்தது. இருளை மேலும் ஆழ்த்தியது. மருத்துவமனையின் குளிர் இன்னும் ராமின் உடலில் இருந்தது. ஆனால் விடுதிக்குள் நுழைந்தவுடன் அது வெப்பமாக இருந்தது. அதிகமாக. வெளியே உள்ள புழுக்கத்துக்கே அதிகமான காற்றின் தடிப்பு உடல் பரவியது. வாருங்கள். அந்த குரல் நன்றாக ஒழுங்கமைக்கப்பட்ட மென்மையான குரல். அவர் இப்போதும் அவ்விடத்திலேயே நின்று கொண்டிருந்தான். மற்றபடி எதுவும் மாறவில்லை. அவர் இன்னும் அதே இடத்தில். அவருடைய முகத்தில் இன்னும் அந்த மாற்றமில்லா புன்னகை. அதிகாரி பொறுமை இழந்து புருவம் இழுத்தார். இன்றைய தினம் யாராவது வந்திருக்கிறார்களா? யாரேனும் சென்றிருக்கிறார்களா? உரிமையாளர் அவனுடைய விழிகளை மினுக்காமல் பார்த்து கொண்டே சொன்னான். இல்ல, நீங்கள் வெளியே சென்ற பிறகு யாரும் வரவில்லை. ராம் எதுவும் சொல்லவில்லை.
ஆனால் ஏதோ மாறி இருக்கிறது. இடமே மாறிவிட்டது. அருகில் இருந்த இருட்டு வழக்கத்தை விட நீண்டிருக்கிறது போல், ஒளி சற்றே மங்கியிருக்கிறது போல், காற்றில் ஏதோ மாறியிருப்பதை உணர முடியுமா? உணவின் வாசம் இருந்தது, மரத்தின் பழைய வாசமும் இருந்தது. ஆனால் அதன் பின்னால் வேறொரு வாசம், மெல்லியது, கொஞ்சம் இரும்பு, கொஞ்சம் இரத்தம். ராம் கையை அசைத்தான். சரி. உரிமையாளர் மெல்லியும் மென்மையும் கொண்ட குரலில் கேட்டான். உங்களுக்கு ஒரு தேநீர் வேண்டுமா? மழைக்கு நன்றாக இருக்கும். ஹரி வெறுப்பாக தலை ஆட்டினான். எனக்கு எந்த பசியும் இல்லை, தூங்கணும். உரிமையாளர் அவன் மீது பார்வை விட்டான். சிரிப்பு சற்றும் மாறவில்லை. ஆமாம், தூக்கம் முக்கியம். ஆனால் அந்த வார்த்தைகள், அவை ராமின் உடலில் சலசலப்பை ஏற்படுத்தின. அதிகாரி ஒரு கணம் அவனிடம் கவனமாய் பார்த்துவிட்டு காலை விரைவாக கிளம்ப வேண்டும். உரிமையாளர் மேசையை மெதுவாக தட்டினான். அவன் இன்னும் புன்னகித்தபடி இருந்தான். ஆமாம், அவன் மெதுவாக சொன்னான். காலை. அவனுடைய குரல் வெறும் ஒப்புதல் இல்லை. அவனுடைய வார்த்தைகள் சிலர் நடிக்கும் போது பார்வையில் இருக்கும் ஆழம் போல சிறிது தூரத்திலிருந்து கேலியாக இருந்தது. அவன் ஏற்கனவே அறிந்தவனாக, அவர்கள் காலை செல்லப் போவதில்லை என்பதை கண்டவனாக, அவர்கள் இனி செல்ல முடியாது என்பதனை நிச்சயமாக அறிந்தவனாக. பகுதி 3. ஹரியின் பதற்றமான இரவு. அந்த அறை மாறியிருந்தது. ராம் உணர முடிந்தது. அவன் ஒருவேளை கற்பனை செய்திருக்கலாம், அல்லது இது உண்மையாகவே மாறியிருக்கலாம். சுவர்கள் முன்பை விட மெலிந்ததாக உணர்த்தின. அவன் நகர்ந்தபின் தாமதமாக ஒலித்தன. மறக்க முடியாத வாசம். அவன் மூச்சை சிரட்டினாலும் அழுகலின் வாசம் அவனை விட்டுவிடவில்லை. அது இன்னும் இருக்கிறது. அது எங்கோ இருக்கிறது. இங்கிருந்தவைகளை பசைத்து விழுங்கிக் கொண்டு. டேய். ஹரியின் குரல் மெல்லியதாக இருந்தது. ராம் திரும்பி பார்த்தான். என்னடா? ஹரி பதில் சொல்லவில்லை. அவன் தன் ஒரு புறமாக சுருண்டு, முகம் வெண்மை மாறியிருந்தது. முகத்தில் வியர்வை தோன்றியது. மூச்சு விடுவது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ராம் உடனே அவனை நெருங்கினான். ஹரி மெதுவாக விழிக்க அவனுடைய கண்கள் உடலில் இருந்து புறப்பட்ட பயம் போலவே இருந்தன. நேத்து இரவு சாப்பாடு? அவன் மறுபடியும் துடித்தான். அது நல்லாதான் இருந்துச்சு. ஆனா இப்போ அது உள்ளே நெளியிற மாதிரி இருக்கு. ராம் உடல் உறைந்தான். ஹரி எப்போதுமே ஏதாவது சாப்பிட்டால் உடனே ஜீரணமாகிவிடும். அவன் எதையும் சாப்பிடும் போதும் எதுவுமே அவன் வயிற்றுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ மட்டும் இது? ராம் மெதுவாக கேட்டான். உனக்கு உண்மையிலேயே பிரச்சனையா? ஹரி சிரிக்க முயன்றான். வேற என்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிற? ஆனால் அந்த சிரிப்பில் உறுதி இல்லை. அதற்குள் சத்தம். சற்றே வெளியே பாதையிலே யாரோ நகர்கிறார்கள். ராம் திகைத்தான். அவன் ஒரு நொடி தூக்கத்தின் மறுபுறம் விழித்திருக்கிறானா? இல்லை, அவன் விழித்திருப்பது உண்மைதான். அவன் கேட்டதும் உண்மைதான். ஒரு மெதுவான இழுக்கும் சத்தம். கதவுக்கப்புறம் மெல்ல, மெதுவாக. ஹரி அசைந்தான். ஆனால் அவனுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனால் ராமுக்கு புரிந்தது. அவன் சுவாசிக்காமல் இருந்தான். அவன் அசையவில்லை. சத்தம் நின்றது. மொத்த அறை சில நொடிகள் உயிரை இழந்தது போல இருந்தது. பிறகு கதவு கைப்பிடி லேசாக அசைந்தது. ராம் திருப்பினான். ஆனால் கதவு திறக்கவில்லை. சில வினாடிகள் கடந்தன. கொஞ்சம் தாமதமான மௌனம். மறுபடியும் அசைவில்லாத தருணம். பிறகு அது மறைந்தது. காலடி சத்தம் இல்லை. கதவின் வழியாக நகரும் எந்த இரைச்சலும் இல்லை. ஆனால் அது சென்று விடவில்லை. அது இன்னும் அருகில் உள்ளது. இருள் அதை மூடிக்கொண்டது. மழை அதை புதைத்தது. ஆனால் அது இன்னும் மூச்சை இழுத்து கொண்டே இருந்தது. இன்னும் அவர்களை கவனித்துக் கொண்டே இருந்தது. ராம் எதுவும் பேசவில்லை. அவன் கதவை பார்த்து கொண்டே இருந்தான். இது உண்மைதான். இந்த விடுதி ஒருபோதும் அமைதியாக இருந்ததில்லை. அது அறிந்திருந்தது எப்போது மூச்சை நிறுத்த வேண்டும் என்று. பகுதி 4. காவல்துறை அதிகாரியின் இறுதி தேடல். இந்த விடுதி உண்மையில் எதையோ மறைத்துக் கொண்டிருக்கிறது. ராம் அதை உணர்ந்தான். மழை பெய்து கொண்டிருந்தாலும்
உண்மையான அமைதி இந்த சுவர்களுக்குள் இருந்தது. அவன் தூங்கவில்லை. ஹரியின் மூச்சு ஆழமாக, அமைதியாக, ஆனால் ஏதோ தவறாக இருந்தது. அவனது உடலில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. இதில் ஏதாவது சாத்தியமாக இருக்குமா? அல்லது இந்த விடுதி அதையே உணர்ந்து கொண்டிருக்கிறதா? திடீரென்று ஒரு கத்தரிக்கோல் ஒளியை ஒத்த ஒளி. மெல்ல ஒரு கதவு அலறியது. ராம் உடல் உறைந்து கதவின் பக்கம் திரும்பினான். அவன் இந்த முறை கற்பனை செய்யவில்லை. யாரோ வெளியில் நடந்து கொண்டிருந்தார்கள். பிறகு மெல்லிய மென்மையான ஒரு தட்டுதல் கதவின் மீது. ராம் மூச்சை பிடித்து கொண்டான். அது மெல்லி இருந்தது. யாரோ உள்ளே இருப்பார்களா என்பதை தேர்வு செய்கிறார்கள் போல. அவன் மெதுவாக கதவை நெருங்கினான். யார்? மௌனம், முற்றும் அமைதி. ஒரு கணம் சுவர்கள் மெதுவாக நெருங்குள்ள மாதிரி இருந்தது. ராம் தயங்கினான். அவன் கதவின் கைப்பிடியை சுற்றினான். மெதுவாக கதவை ஒரு சிறு இடைவெளிக்கு திறந்தான். காலியாக இருந்தது. நீண்ட பாதையில் மின் விளக்குகள் மெதுவாக ஒளிந்து கொண்டிருந்தன. மழை ஜன்னல்களில் தடுமாறியது. ஆனால் யாரும் இல்லை. பார்வைக்கு பின்னால் எதுவோ மினுமினுத்தது. ராம் நெஞ்சை இறுக்கிக் கொண்டான். அவன் இடது புறம் பார்த்தான். பிறகு வலது. அவன் உடல் உறைந்தது. காவல்துறை அதிகாரியின் அறை திறந்திருந்தது. அவன் கதவை முழுதும் திறந்து விட்டான். சார், எதுவும் இல்லை. அவன் அறை வெறுமையாக இருந்தது. மின்விளக்கு மங்கலாக எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் துப்பாக்கி இன்னும் மேசையின் மீது இருந்தது. அவரின் நோட்டு புத்தகமும் அப்படியே இருந்தது. ஆனால் அவர் காணவில்லை. ராம் மெதுவாக மூச்சை இழுத்தான். ஹரி! அவன் ஓடி வந்து ஹரியின் தோலை பிடித்தான். எழுந்திரு! ஹரி கிறுக்கியபடி விழித்தான். என்னடா? போலீஸை காணவில்லை. ஹரி விழிக்க முயன்றான். ஆனால் அவன் உடல் வலித்தது. டேய், என்னால வர முடியல. எனக்கு மயக்கமா இருக்கு. ராம் அவனுடைய முகத்தை பார்த்தான். அவனின் நிறம் சற்றே மாறியிருந்தது. அவன் விரல்களை நன்றாக முடிக்க முடியவில்லை. அவன் உருகி கொண்டிருக்கிறானா? இல்லை, ஏதோ உள்ளே பரவி கொண்டிருக்கிறதா? நீ இங்கே இரு, நான் பார்க்கிறேன். ஹரி அவன் கைகளை பலவீனமாக நெருக்கினான். பயங்கரமா வலி இருக்கு ராம். ராம் மெதுவாக அசைந்தான். அவன் கதவை மூடிக்கொண்டான். அவன் அந்த அடைப்பட்ட அறையை நோக்கி நடந்தான். அவன் வரவேற்பறையை கடந்து நடந்தான். அவர் எங்கு சென்றார்? அவரின் துப்பாக்கியை விட்டுவிட்டு எங்கு போனார்? பிறகு சத்தம். கீழே கீழே மெல்ல மெதுவாக இழுக்கும் சத்தம். பிறகு அந்த மென்மையான கிசுகிசுக்கும் குரல். உரிமையாளர் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் உரிமையாளர் மட்டுமில்லை. அவர் யாரோ ஒருவரோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் ராமுக்கு மட்டும் அந்த இருளுக்குள் யாரும் இல்லை என்று தோன்றியது. பகுதி 5 இறுதி வேட்டை. விடுதி உடனே மாறிவிட்டது. ராமுக்கு அது உணர முடிந்தது. இதுவரை இருந்த அந்த சாதாரண அமைதி இப்போது ஒன்றும் இல்லை. இருளே தனது உடலை இறுக்கமாக பிடித்துக் கொண்டது. காற்று கனமானது. சுவர்கள் சற்றே நெருங்கியதாக உணர்ந்தன. ஒரு அரங்கேற்றம் நிகழ்ந்தது. ஆனால் அதில் இருக்க வேண்டியோர் காணவில்லை. அவன் தயக்காமல் கீழே இறங்கினான். ஒவ்வொரு படியிலும் அவனது இதயம் தடக் 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 என துடித்தது. நேராக வரவேற்பறைக்குள் எதுவும் இல்லை. எந்த உயிரும் இல்லை. அவர்கள் இருவரும், அதிகாரியும் உரிமையாளரும், இங்கு இல்லை. மின் விளக்குகள் மெதுவாக அசைந்தன. ஏதோ தவறாக இருக்கிறது. ஏதோ மாறிவிட்டது. அவன் பார்வை எதையோ அடைந்தது. மேசையின் மீது அதிகாரியின் நோட்டு புத்தகம் கிடந்தது தனியாக. ராம் அதை மெதுவாக எடுத்தான். அவன் விரல்கள் அதை திறந்தது. அதிகாரியின் எழுத்துக்கள், குளிர்ந்த துளிகள் அதில் இருந்தன. அவசரமாக பக்கங்களை புரட்டினான். அதில் உள்ள கடைசி பக்கங்கள் அவனது சதை உறைவு அடையச் செய்தன. மருத்துவமனையில் ஏதோ நடக்கின்றது. கணக்கில் எடுத்திராத மாயங்கள். அடைக்கப்பட்ட கீழ்த்தளம் எந்த கோப்புகளிலும் இல்லை. விடுதி உரிமையாளர் எதையோ மறைக்கிறார். அவன் மிகவும் அமைதியாக இருக்கிறார். அவன் மிகவும் கவனமாக இருக்கிறார். அவன் என்னை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறான். நேற்று இரவில் உணவிற்கு பிறகு உடல் மந்தமாகிறது. சுவாசிக்க கஷ்டம். இது மற்றவர்களுக்கும் நடந்திருக்கிறதா? நான் நிறைவு இல்லை. கடைசி
கடைசி வரி அருகே ஒரு சிறிய அழுக்கு இருந்தது. ஒரு துளி, ஒரு தரம். அவனது கைப்பிடி உறுதியானது. அதிகாரி எந்த பதிலும் சொல்லாமல் போய்விட்டார். எங்கே? எப்படி? அதுதான். அவன் ஒரு சத்தத்தை கேட்டான். மெல்ல, தீவிரமாக. யாரோ நடந்து கொண்டிருந்தார்கள். ராம் முன்னால் பார்த்தான். ஒரு நொடி யாரும் இல்லை. பிறகு நிழல்கள் நெளிந்தன. காலடி சத்தங்கள் துணிந்து ஓடின. விடுதியின் இருளில் யாரோ ஓடிக்கொண்டிருந்தார்கள். ராம் அதை பின்தொடர்ந்தான். யார்? நீங்கள் யார்? எதுவும் இல்லை. போன பாதையில் காலடி சத்தங்கள் மட்டுமே இருந்தன. பிறகு அது நின்றது. ராம் திடுக்கிட்டான். பாதையின் முடிவில் அந்த கதவு, அந்த பூட்டப்பட்ட அறை. உரிமையாளர் அது வெறும் கிடங்கம் என்று கூறிய அறை. இப்போது அது மறைந்து விடவில்லை. அது காத்திருக்கிறது. அதன் உள்ளே எதையோ வைத்திருக்கிறது. ராம் கண்களை மூடினான். ஒரு நொடி, 2, 3. மௌனம். மொத்த விடுதியும் சுவாசிக்காமல் நின்றது. பிறகு அது நடந்தது. அந்த கதவின் உள்ளே ஏதோ அசைந்தது. மெல்ல, மெதுவாக. மரத்தின் சத்தம். யாரோ காத்திருக்கிறார்கள். யாரோ இன்னும் உள்ளே இருக்கிறார்கள். யாரோ அவனுக்காகவே இருக்கிறார்கள். அந்த அறை உள்ளே அழைக்கிறது. அத்தியாயம் 4. இறைச்சி கூடம். பகுதி 1. காலை உணவு. அந்த காலையில் ஏதோ தவறாக இருந்தது. காரணம் புயல் இல்லை. மழை இன்னும் பெய்து கொண்டிருந்தது. விடுதியில் ஒரு மாற்றமும் இல்லை. விளக்குகள் மெதுவாக ஒளிர்ந்தன. ஆனால் அது மிகவும் அமைதியாக இருந்தது. ராம் டேபிள் அமர்ந்திருந்தான். அவன் கைகளில் வெதுவெதுப்பான தேநீரை இறுக்கி பற்றியபடி. அவனுக்கு பசிக்கவில்லை. அவனது வயிறு முழுவதுமாக சுழன்று கொண்டிருந்தது. இது வெறும் பதட்டம் இல்லை. அதற்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று. ஹரி தலை குனிந்து கைகளால் நெற்றியை அழுத்தினான். அவன் மெதுவாக மூச்சை இழுத்தான். உடல் சோர்ந்து போயிருந்தது. அந்த நேரத்தில் விடுதியின் உரிமையாளர் அருகில் வந்தான். அவன் சமையல் தட்டுகளில் தயாராக இருந்தது. அவன் மெதுவாக ஒரு தட்டியிலே இறைச்சியை வைத்தான். நீங்கள் சாப்பிட வேண்டும், அவன் மென்மையாக கூறினான். உங்களுக்கு பலம் தேவைப்படும். ஹரி மெதுவாக தலையசைத்தான். உரிமையாளர் மெதுவாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் சொற்களில் எந்த கட்டாயமும் இல்லை. ஆனால் அவனது பார்வையில் இருந்தது. நீங்கள் இங்கு வந்ததிலிருந்து நீங்கள் உணவையே தொடக்கூட இல்லை. ராம் அவனை பார்த்தான். அவன் பார்வையை தவிர்க்கவில்லை. அவன் சிரிக்கவில்லை. அவன் வெறுமனே பார்த்து கொண்டே இருந்தான். விட்டுக் கொடுக்காமல். பசிக்கவில்லை, ராம் மெதுவாகச் சொன்னான். உரிமையாளர் அவரது தலையை சற்று சாய்த்தான். அது ஒரு துள் அதிர்ஷ்டம். அவனது குரல் மெதுவாக இருந்தது. ஆழமாக இருந்தது. ஹரி மெதுவாக வாயை மூடிக்கொண்டு வயிற்றை அழுத்தினான். அவனது முகம் மேலும் சிதறியது. அவனது மூச்சு மெதுவாகியது. ராமின் நெஞ்சு இறுக்கமாகியது. ஏதோ தவறாக இருக்கிறது. ஏதோ மாறிவிட்டது. இந்த விருந்தினர் இல்லம், இந்த உரிமையாளர். ராமின் மனதிலே ஏதோ கொடூரமான உண்மை மேலெழுந்தது. அவன் இன்னும் ஒப்புக்கொள்ள தயங்கியது. ஆனால் உரிமையாளர் மெதுவாக, நிதானமாக அந்த அறையை விட்டு வெளியே சென்றான். அவன் மெதுவாக பாடிக்கொண்டே. ஆனால் ராம் கேட்டான். அவன் உணர்ந்தான். உண்மை வந்து கொண்டிருக்கிறது. மற்றும் அது வரும்போது அது ராம் கற்பனை செய்ததை விட மோசமாக இருக்கும். 2. ராமின் கடும் திட்டம். விடுதியின் காற்று ஒரு மூடிய அறையைப் போல கனமாக இருந்தது. அவன் சாப்பாட்டை தொடவில்லை. அவனது வயிறு நெருக்கமாக இறுகியது. பசிக்காததால் இல்லை, அச்சத்தால். ஹரி அவன் எதிரே அமர்ந்திருந்தான். அவனது தோல் வெளுப்பாக தோன்றியது. வியர்வை அவனது நெற்றியில் பனிநீர் போல ஒட்டியது. அவனது கண்கள். ஹரி. ராம் மெதுவாக அவனை நோக்கி சாய்ந்தான். நீ நல்லா இருக்கிறியா? ஹரி மெதுவாக விழித்தான். அவன் புன்னகைக்க முயன்றான். அது ஒரு உடைந்த சிரிப்பாக இருந்தது. நான் நல்லாதான், களைப்பாக
பரபரப்பாக இருக்கு, அதுதான். கதை சொல்லாதே. ஹரி மெதுவாக சாய்ந்து அவனது நெற்றியை அழுத்தினான். இது புயலால் வந்திருக்கும். ஒரு தூக்கம் எடுத்தா சரியாயிடும். ராம் உறைந்தான். திடீரென அவனது நினைவில் அது திரும்பியது. உணவு எடுத்த பிறகு உடல்நிலை மோசமடைந்து அதே அறிகுறிகள். ஒரு குளிர் அவன் முதுகெலும்பின் வழியே இறங்கியது. அவன் மெதுவாக தலை தூக்கினான். கவுண்டரின் பின்னால் உரிமையாளர் அமைதியாக நின்றிருந்தான். அவன் கைகளை பின்னால் அடக்கி வைத்திருந்தான். அவன் பேசவில்லை, ஆனால் அவன் பார்த்து கொண்டே இருந்தான். அவன் காத்திருந்தது போல அவனது கண்களில் எதையோ மறைத்த உணர்வு இருந்தது. நாம் இங்கிருந்து போகணும், ராம் மெதுவாக சொன்னான். ஹரி விழித்தான். என்ன? நாம் இங்கிருந்து வெளியேறணும், ராம் மீண்டும் சொன்னான். ஏதோ சரியில்லை. அவன் குரல் முடங்கியது. நேற்று அந்த காவலர், இப்போ நீயும். நாம் போகணும் இப்போவே. ஹரி புரியாமல் கண்களை சுருக்கினான். ஆனா புயல். நாம் புயலை பற்றி கவலைப்படல, ராம் கடுமையாக சொன்னான். நாம் காலை உணவு முடிச்சதுக்கு பிறகு நாம் இப்போவே போகணும். ராம் உள்ளே உள்ள ஒரு குரலை கேட்டான். அது ஒற்றை வார்த்தை மட்டுமே, ஓடு. அவன் திடீரென எழுந்தான். நான் வெளியே சென்று பாதை எப்படி இருக்கு என்று பார்க்கிறேன். ஹரி மெதுவாக ஒரு கூச்சலிட்டு மேசைக்கு சாய்ந்தான். அவன் அசைய முடியவில்லை. அவன் கண்கள் மூடிக்கொண்டு நெற்றியை அழுத்தினான். ராம் அவனை ஒரு நொடி பார்த்தான். பிறகு முன்னேறினான். அவன் கதவை நோக்கிச் சென்றான். அவன் கரங்களால் கதவை பிடித்து மெதுவாக திறந்தான். அவன் மூச்சு உறைந்தது. வழியில்லை. மண்ணிற வெள்ளம் வழியை முழுவதுமாக மூடிவிட்டது. நீர் பைத்தியமாக ஓடிக்கொண்டிருந்தது. மண்ணையும் மரங்களையும் விழுங்கிக் கொண்டிருந்தது. முன்பு இருந்த பாதை இப்போது இல்லை. ஒரு மென்மையான அமைதியான குரல் பின்னால் வந்தது. வழிகள் விரைவில் சுத்தமாகிவிடும், உரிமையாளர் மெதுவாக சொன்னான். ராம் திரும்பினான். அவனது இதயம் கடுமையாக துடித்தது. உரிமையாளர் அமைதியாக நின்றிருந்தான். அவன் அமைதியாக இருந்தான். அவன் மெதுவாக கண்ணை மூடிக்கொண்டான். எதுவும் கவலைப்பட வேண்டாம், அவன் மென்மையாக கூறினான். ஆனால் அவன் கண்களில் ஏதோ ஒன்று இருந்தது. ஒரு பெரிய உடல் திடீரென ராமின் அருகில் நிழலாக நெருங்கியது. பிரதான கதவு மெதுவாக மெதுவாக மூடப்பட்டது. அவன் திரும்பி பார்க்கும் முன்பே அது மூடப்பட்டு விட்டது. மின்னல் வெட்டியது. உரிமையாளரின் முகம் அந்த ஒளியில் வெட்டிய வர்ணப்படம் போல தோன்றியது. அவன் மெதுவாக புன்னகைத்தான். இப்போது அவன் கூறினான், நீங்கள் எங்கும் செல்லப் போவதில்லை போன்ற பிம்பங்கள் தோன்றியது. 3 சமையலறையின் திகில். சுவர்கள் அவனை ஒடுக்கிக் கொண்டிருந்தது போலிருந்தது. காற்று கனமாக இருந்தது. நிழல்கள் அதிகமாக நீளியது. ஹரி படுக்கையில் உறங்கும்போது அவன் உடல் நடுங்கியது. அவனால் சரியாக மூச்சுவிட முடியவில்லை. அவன் வேகமாக மோசமாகி கொண்டிருந்தான். ஏதோ நடக்கப் போகிறது. ராம் புரிந்து கொள்ள வேண்டியது மட்டுமே இருந்தது. அவன் அறையிலிருந்து மெதுவாக வெளியேறினான். விடுதி அமைதியாக இருந்தது. அவன் வேகமாக நகர்ந்தான். சமையலறை. அவன் உள்ளே நுழைந்த போது மனத்தை உணர்ந்தான். அழுகலின் வாசனை. அது பலமாக இல்லை, மசாலா வாசனைகளுக்குள் மறைந்திருந்தது. அவனது பார்வை சமையலறையை கண்டது. பளபளப்பான மேசைகள், சுத்தமாக ஒழுங்குபடுத்தப்பட்ட அடுப்புகள், ஒன்றும் தவறாக இல்லாதது போல. ஆனால் அவனது பார்வை மூலையில் நின்றிருந்த பெரிய பிரீசரில் நின்றது. பழுப்பு நிற பூட்டுடன் அடைக்கப்பட்டிருந்தது. அவன் மெதுவாக முன்னேறினான். அவன் விரல்கள் பூட்டின் மீது சுழன்றது. அது குளிர்ந்திருந்தது. மூச்சுவிட முடியாத உணர்வு அவனை நிறைத்தது. அவன் பூட்டை உடைத்தான். கதவு மெதுவாக கிண்டியது. அவன் உள்ளே பார்த்தான். அவன் மூச்சு முடங்கியது. அவன் வயிறு நொறுங்கியது. அவன் கால் பின்னால் தடுமாறியது. உள்ளே மனித உடல் துண்டுகளும் இரத்தத்தில் உறைந்த இறைச்சியும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இவை மாடிறைச்சி அல்ல, மட்டன் அல்ல. இவை இவை உணவிற்குரிய ஒன்றல்ல. நடுவில் உள்ள ஒரு தட்டில் நின்றது போலீஸ்காரரின் தலை. மனித விரல். அது உறைந்திருந்தது. அதன் நகம் இன்னும் அதில் இருந்தது. ராம் திடீரென பின்னால் நகர்ந்தான். அவன் மூச்சு முறிந்தது. அவன் புரிந்து கொண்டான். தொலைந்த விருந்தாளிகள், சேதமடைந்த உடல்கள், ஹரியின் உடல் நிலை, அனைத்தும் இணைக்கப்பட்டது.
அடைக்கப்பட்டன. அவன் உணர்ந்தான். அவன் உணர்ந்ததை விட அவன் உணர விரும்பாததை உணர்ந்தான். ராம் பிரிசரை மூடிவிட்டு திரும்பி நடந்தான். ஆனால் அவன் இருளில் நின்ற ஒருவரை எதிர்கொண்டான். கதவின் வழியில் உரிமையாளர். அவன் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பு அப்போது இனிமை இல்லை. அதற்கு வரவேற்பு இல்லை. அந்த சிரிப்பு 4. உரிமையாளரின் உண்மையான முகம். ஒரு நொடி, ஒரு நீண்ட, எரிக்கும், முடங்க வைக்கும் நொடி. எதிர்பார்ப்பும் பயமும் கலந்து இருந்த ஒரு மௌனம். ராம் அசையவில்லை. உரிமையாளரும் அசையவில்லை. சமையலறை ஒரு இரக்கமற்ற அறை போல் இருந்தது. மூடியிராத கதவின் வாசல் வழியாக பனிக்காற்று வெளியேறியது. அழுகிய இரத்தத்தின் நாற்றம் காற்றில் விழுந்தது. ஆனால் உரிமையாளர் அவை ஒன்றையும் கவனிக்கவில்லை. அவன் வெறும் பார்த்து கொண்டிருந்தான். அவன் கைகளை பிணைத்துக் கொண்டு தலை சற்று ஓரமாக சாய்த்து மகிழ்ச்சியற்ற புன்னகையுடன், எனக்கு தூங்க வரல, ராம் மெதுவாக சொன்னான். அவன் சுவாசிக்க முடியாத நிலையில் தான் இயல்பாக இருப்பது போல நடிக்க முயன்றான். தண்ணீர் குடிக்க வந்தேன். உரிமையாளரின் புன்னகை குறையவில்லை. நிச்சயமாக அவன் மென்மையாக சொன்னான். விருந்தினர் எப்போதும் வீட்டில் இருப்பது போல உணர வேண்டும். ராமின் முதுகெலும்பு உறைந்தது. அவன் ஏன் சொன்னான் என்பதை பொருட்படுத்தாமல் இருக்க முடியவில்லை. இது ஒரு விருந்தினர் வரவேற்பு அல்ல. திடீரென்று ஒரு சிறிய அசைவுடன் உரிமையாளர் முன்னேறினான். ராமின் மூச்சு தடுக்கியது. அவன் வேகமாக நகரவில்லை. அவன் மெதுவாக, அமைதியாக, நிதானமாக நகர்ந்தான். அவன் கண்கள், அவற்றில் எதுவும் இல்லை. நீங்க வந்ததிலிருந்து சாப்பிடவில்லை, உரிமையாளர் மெதுவாக கூறினார். அவன் ஒரு சாதாரண உரையாடலாகவே பேசினான். ஆனால் ராமின் உடல் உறைந்து போயிற்று. அவன் இதய துடிப்பு காது உடைக்கும் அளவுக்கு பெரிதாக ஒலித்தது. பசிக்கல, ராம் மெதுவாக சொன்னான். உரிமையாளர் அவன் தலையை சற்று சாய்த்தான். அது ஒரு அதிர்ஷ்டம், அவன் சொன்னான். நான் என்னோட சமையலுக்கு பெருமை கொண்டவன். உரிமையாளர் இன்னும் நகர்ந்து கொண்டே இருந்தான். சமையலறையின் விளக்குகள் அவனது முகத்தின் அரைப்பாகத்தை மட்டும் ஒளிர வைத்தன. மற்ற பாதி மர்மத்திற்குள் மூழ்கியது. ராமின் வயிறு ஓடிப்போனது போல் இருந்தது. அவன் எந்த விதமான நடுக்கத்தையும் காட்டக்கூடாது. ஆனால் அவனுடைய உடல் முழுவதும் அலறிக் கொண்டிருந்தது. அவன் புன்னகைக்க முயன்றான். நான் முயற்சி பண்ணிக்கிறேன், அவன் மெதுவாக சொன்னான். பிறகு உரிமையாளர் அவனை பார்த்து கொண்டே இருந்தான். நீண்ட நேரம். அவனுடைய பார்வை ராமின் தோளின் கீழே நுழைந்து அவனை இழுத்து கொண்டது போல. பிறகு மெதுவாக சிறிது நிமிர்ந்து அவன் தலை அசைத்தான். சரி, அவன் சொன்னான். ராம் உடனே அங்கு இருந்து சென்றான். அவன் நடக்க வேண்டும், ஓடக்கூடாது. அவன் மெதுவாக கட்டுப்பாட்டுடன் சமையலறையின் கதவை கடந்தான். கொந்தளிக்காமல், பயம் காட்டாமல். ஆனால் அவன் கரம் வியர்வையில் மூழ்கியது. அவன் மூச்சு கட்டுப்படுத்த முடியாதது போல் இருந்தது. அவன் இடத்தை கடந்த போது அவன் கேட்டான். ஒரு மெதுவான சிரிப்பு, மிக மெதுவாக. அறை இருளில் இருந்து வந்த ஓர் ஒளி. ஒரு வெறும் ஒளியே, ஆனால் அது மற்ற எந்த விடயத்தையும் விட மோசமாக இருந்தது. 5. தப்பிக்கும் முயற்சி. ராம் மூச்சு விடவே இல்லை. அவன் படிக்கட்டின் நடுவே சென்ற போதும் படிக்கட்டுகள் நீண்டு கொண்டே போனது. பதட்டத்தால் அவன் கால்கள் மெதுவாக நடந்தன. உரிமையாளரின் சிரிப்பு, அது இன்னும் அவன் காதுகளில் ஒலித்தது. அவனுக்கு தெரிந்துவிட்டது இங்கு என்ன நடக்குது என்று. இப்போ ராமும் முழுவதும் தெரிந்து கொண்டேன். அவன் அறையின் கதவை திறந்தான். எழுந்திரு. அவனது குரல் உடைந்ததாக இருந்தது. அவன் ஹரியின் கையை பிடித்து ஆட்டினான். நாம் இங்கிருந்து போகணும், இப்போவே. ஹரி மெதுவாக விழித்தான். அவன் வியர்வையில் நனைந்திருந்தான். அவன் உடல் குளிர்ச்சியாக இருந்தது. அவன் மிக மெதுவாக சுழன்று பார்த்தான். என்ன? அவன் குரல் வெறும் ஒரு நிழலாக இருந்தது. ராமின் வயிறு முறுக்கியது. அவன் மோசமாகி இருந்தான், மிக மோசமாக. அவன் உடம்பு சரியாக இயங்கவில்லை. நாம் போகணும், ராம் கடினமாக சொன்னான். என்ன நடந்தாலும் மட்டும் நாம். டக். ஒரு ஒலி. அவன் மூச்சு பிடுங்கியது. மற்றொரு அடியொலி. பிறகு இன்னொரு. அவன் திரும்பினான். வெளியிருக்கும் ஒளியில் ஒரு
காத்திருக்கவில்லை. அவன் ஹரியின் கையை பிடித்தான். நட. அவன் ஜன்னலுக்கு பாய்ந்தான். காற்று வெளியில் பைத்தியமாக வீசியது. ஆனால் அது பரவாயில்லை. எதுவானாலும் கதவுக்கு பின்னால் இருப்பதை விட நல்லது. அவன் ஜன்னலை திறக்க முயன்றான். அது பூட்டி இருந்தது. அவன் அருகில் இருந்த நாற்காலியை பிடித்து சற்றும் யோசிக்காமல் சுத்தி போல வீசியான். டமால்! கண்ணாடி பறந்து சிதறியது. கதவு மெதுவாக திறக்க ஆரம்பித்தது. அவன் திரும்பி பார்த்தான். அவன் உறைந்தான். உரிமையாளர் கதவின் வழியில் நின்றிருந்தான். இந்த இடம் ஒரு விடுதி அல்ல. இது ஒரு சபிக்கப்பட்ட இடம். இது ஒரு கொலைக்கூடம். குதி! ராம் மெதுவாக சொன்னான். அவன் ஹரியை வெளியே தள்ளினான். பிறகு ஒரு கணம் கூட பின்னோக்கி பார்ப்பதற்கு யோசிக்காமல் அவன் பின்தொடர்ந்தான். அத்தியாயம் 5. முடிவற்ற போராட்டம் 1. இறந்தவர்கள் கண்காணிக்கிறார்கள். வெளியுலகம் இருளில் மூழ்கியது. மழை அவனை குத்திக் கொண்டிருந்தது. அவன் மூச்சு திடீரென வெளியேறியது. ஹரி அவன் பக்கத்தில் விழுந்தான். மெதுவாக இரவின் கோரக்கைகளில் விழும்போல் அவன் உடல் ஆற்றல் இழந்து விட்டது. அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. ராம் மண்ணில் உள்ள தனது விரல்களை இறுகப் பற்றினான். அவன் திரும்பி பார்த்தான். விடுதியின் உடைந்த ஜன்னல், அந்த முறிந்த வெளிச்சம், மழையில் நனைந்த வெறுமை, அவையெல்லாம் பின்னணியாக இருந்தன. ஆனால் முன்னணியில் உரிமையாளர். அவன் அங்கேயே நின்றிருந்தான், சலனமற்றவனாக. மழையில் நனைந்தபடி உடைந்த ஜன்னலின் விளிம்பில் அவன் காத்திருந்தான். அவன் இதை எதிர்பார்த்தான். ஆனால் அவன் இதை உடனே நடத்தவில்லை. ஏனென்றால் அவனுக்கு அவசியமில்லை. ராமின் இதயம் துடித்தது. ஓடு! அவன் ஹரியின் கையை இறுக்கி பற்றினான். நட, இப்போவே! ஹரி மூச்சு விட முடியாமல் கையை தளர்த்தினான். ராம்! இப்போது இல்லை, ராம் கடுமையாக கூறினான். காடுக்குள் மழையோடு ஒன்றினார்கள். விடுதி காற்றில் மறைந்தது. ஆனால் ஏதோ தவறாக இருந்தது. மண்ணை தாக்கும் காலடி சத்தம் வித்தியாசமாக இருந்தது. மரங்கள், அவை இயற்கையாக இல்லை. அவை மிக உயரமாக, மிக மர்மமாக, ஒரு திரிதல் இல்லாத அமைதியில் காற்று புயலாக வீசியது. ஆனால் இலைகள் அசையவில்லை. அவற்றின் கீழ் ஒளி எதுவும் இல்லை. பயங்கர அமைதி மற்றும் பார்வைகள். ராம் உணர்ந்தான். அனைத்து திசைகளில் இருந்தும் கண்கள் அவர்களை திருடிக் கொண்டிருந்தன. நிழல்கள் நகர்ந்தன. சில உருவங்கள் மரங்களுக்கு நடுவில் நகர்ந்தன. சில அவை மனிதர்களாக இருந்திருக்க முடியாது. நாம் எங்கே போகிறோம்? ஹரி மெதுவாக கூறினான். அவன் சரிந்து விழுந்தான். ராம் அவனை பிடித்துக் கொண்டான். எங்காவது விடுதியிலிருந்து விலகும் வரை. பிறகு அவன் அதை பார்த்தான். மழையில் மூடப்பட்ட இடம். சிறிது முன்பாக மரங்களின் இடையே மறைந்து கிடந்த கட்டிடம். கடற்போன்ற இருளின் பின்னணியில் அது எஞ்சிய ஒரே வழியாக இருந்தது. மரணம் போல மருத்துவமனை மிகவும் பழமையாக காட்சியளித்தது. ராம்! ஹரியின் குரல் மெதுவாக குமுறியது. அவன் நிலைமை மோசமாகியிருந்தது. ராமின் விருப்பம் எதுவாக இருந்தாலும் இதுதான் ஒரே வழி. அவன் ஹரியை இழுத்துச் சென்றான். அவன் ஒருபோதும் திரும்பி வரக்கூடாது என்று நினைத்த இடத்திற்குள். 2. ஹரியின் பயங்கர உணர்வு. மருத்துவமனை இருண்ட வானில் முன் ஒரு அவிழா முடிச்சுயாக தெரிந்தது. அது மழையில் மூழ்கியிருந்தது. அதில் இருந்த சன்னமான அழுக்கு படிந்த சுவர்கள் ஒரு மரண கூடத்தை போன்று காட்சியளித்தது. வெற்று ஜன்னல்கள் இருண்ட கண்கள் போல் எதிர்கொண்டன. விழுங்கும் பார்வையுடன் ராம் நடுங்கும் ஹரியை இழுத்து கொண்டு நகர்ந்தான். வரவேற்பறை கடந்து அவர்கள் உள்ளே நுழைந்தனர். வெளியில் புயல் ஆழமாக அலைமோதியது. ஆனால் உள்ளே அது முடிந்துவிட்டது. காற்று நின்றுவிட்டது. ஒளி எதுவும் இல்லை. சுவாசிக்க முடியாத ஒரு உணர்வு, ஒரு மௌனம். வெறுமையின் மௌனம். ஏதோ ஒன்றுக்காக பொறுமையாக காத்திருக்கும் மௌனம். ராம் மெதுவாக திரும்பி கதவை மூடினான். பிறகு ஹரி சுவற்றில் சாய்ந்து விழுந்தான். அவன் நடுங்கினான். ஹரி! ராம் அவன் அருகில் கீழே அமர்ந்தான். ராம் அவனது நெற்றியை தொட்டான். கொளுத்தும் வெப்பம், மிகவும் மோசமாக. ராம் அருகே சாய்ந்தான். என்ன? ஹாரியின் விரல்கள் அவனது உடையை இறுக பற்றின. அவன் நடுங்கினான். எனக்கு என்னவோ சரியில்லை. உனக்கு காய்ச்சல், அது சரியாகிடும். இல்லை. ஹரியின் குரல் திடீரென ஆவேசமானது. அவன் கண்கள் ராமின் மீது
விலகியது. அவன் பார்வை மங்கியது. 3 முடிவற்ற போராட்டம். மருத்துவமனை உறைந்து போனது. சுவர்கள் நெருங்கின. மௌனம் மூட்டமாக நின்றது. அது அவர்களை மூடிக்கொண்டது. ராம் ஹரியின் தோள்களை இறுக்க பற்றினான். ஹரி உடல் நடுங்கியது. அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான், அது உள்ளே இருக்கு. அவன் மூச்சு உடைந்தது. ஹரி, உனக்கு எதுவும் தெரியாது. ஹரி திடீரென அலறினான். அவன் கண்கள் பெரிதாகிவிட்டன. அவன் உடல் எரிந்தது. நான் அதை உணர்கிறேன். என்ன உணர்கிறாய்? அது அது நான் இல்லை, அது ஹரி. ராம் அவனை கடுமையாக குலுக்கியான். நீ மயக்கத்தில் இருக்கிறாய். அது நீ சாப்பிட்ட உணவால் தான் இப்படி இருக்கிறது. ஹரி உறைந்து போனான். அவன் மூச்சு பிளந்து போனது. என்ன? நீ உணவினால் நோய்பட்டிருக்கிறாய் ஹரி. அதுதான். நீ நீ மாறிக்கொண்டிருக்கலாம் என்று உனக்கு தோன்றுகிறது. ஆனால் அது உண்மை இல்லை. இல்லை. ஹரியின் நினைவுகள் பின்னோக்கி பாய்ந்தன. அந்த உணவு கடைக்குள், அந்த மேஜைக்குள், அந்த கண்களில், அந்த உணவின் நெகிழ்வில், அந்த சுவையில். அவன் கை மெதுவாக உதடுகளுக்கு போனது. அவன் இன்னும் அதை உணர்ந்தான். மென்மையான இறைச்சி. அவன் அடங்க முடியவில்லை. அது அவன் மூச்சு தவறியது. அவன் முழுமையாக உணர்ந்தான். அது ஆட்டிறைச்சி இல்லை, இல்லையா ஹரி? நான். அவன் திடீரென கவிழ்ந்து தூக்கியபடி தனது கைகளை மண்ணில் பதித்தான். ஐயோ அப்பா, நான் நான் அவன் மூச்சு முறிந்தது. நான் மனித கரியையா சாப்பிட்டேன்? ஒரு ஒலி. முதலில் மெதுவாக, பிறகு தட தட, மறுபடியும் மறுபடியும். முடங்க வைக்கும் மெதுவான உறுதியான அடிகள். ராம் குளிர்ந்து போனான். அவன் மெதுவாக எழுந்தான். அவன் திரும்ப விரும்பவில்லை. ஆனால் அவன் முன்பு இருந்த அந்த உணர்வு, அவன் பார்த்து கொண்டிருக்கும் பார்வை, இப்போது உண்மை. இதோ இருக்கிறது. மருத்துவமனை இனி காலியாக இல்லை. 4 தீ விபத்து. காற்று சுருக்கமாக இருந்தது. அது மூச்சை சிக்கலாக்கியது. ஹரியின் உடம்புக்கு மிகவும் கனமாக இருந்தது. ராம் ஹரியின் கைப்பிடியை இறுக்கமாக பிடித்தான். அவனது இதய துடிப்பு பிளந்த ட்ரம் மாதிரி காது உடைத்து ஒலித்தது. மருத்துவமனை ஒன்றாக சொருகியது. வெளியில் புயல். உள்ளே உரிமையாளர். அவன் கதவின் அருகே நின்றிருந்தான். அவன் அவசரப்படவில்லை. அவன் அலறவில்லை. அவன் வெறும் பார்த்து கொண்டிருந்தான். நீங்கள் ஓட வேண்டாம், அவன் மெதுவாக சொன்னான். ஹரியின் மூச்சு மந்தமாகியது. அவன் நடுங்கினான். அவன் கண்ணாடியின் வழியாக பார்த்தது போல் இருந்தது. நாம் போகணும், ராம் ஹரியிடம் சொன்னான். ஹரி மெதுவாக மட்டும் தலையசைத்தான். ஆனால் அவன் நகர முடியவில்லை. ராம் அவனை இழுத்த போது அவன் கால்கள் தடுமாறின. டமால். பழுப்பு நிற மருத்துவ வண்டி தரையில் விழுந்தது. கண்ணாடிகள் உடைந்தன. மஞ்சள் நிற திரவம் வழிந்தது. காற்றில் ஒரு கடும் எரிக்கும் வாசனை பரவியது. ராம் மூச்சை தடுப்பதற்குள் தொட் ஒரு விளக்கு குமிழி சுவற்றில் இருந்து விழுந்தது. பிறகு தீ. அது ஒரே சமயத்தில் ஒளிர்ந்தது. அது தரையில் படிந்த திரவத்தில் பரவியது. மருத்துவ கடிதங்களை விழுங்கியது. சுவரில் தொங்கிய கயிறுகளை எரித்தது. மருத்துவமனை முழுவதும் சிவந்தது. ராம் அருகில் உள்ள ஹரியின் மீது விழுந்தான். இங்கேயே இருக்கக்கூடாது. ஹரி இருமினான். அவன் மூச்சு பிளந்தது. ராம் நட. அவன் தள்ளினான். தீ தீவிரமாக எரிந்தது. கருப்பு புகை உயர்ந்தது. அது பாதைகளை மூடியது. அவர்கள் மூச்சு விட முடியவில்லை. பின்புறத்தில் உரிமையாளர் இன்னும் நகரவில்லை. அவன் உணர்ச்சியற்றவனாக இருந்தான். அவன் அமைதியாக இருந்தான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இது எப்படி முடிவடையும் என்பதையும். ராம். ஹரிமந்தமாக கூச்சலிட்டான். மருத்துவமனை தீக்கு பலியாக தொடங்கியது. மாடிப்பாலம் உடைந்தது. சுவர் கருகியது. அங்கே ராம் ஒரு கதவை நோக்கி சுட்டி காட்டினான். துருப்பிடித்த கதவு. அழுகான கைப்பிடி. நமக்கு அதுதான் ஒரே வழி. ஹரி மயக்கத்துடன் நகர்ந்தான். ஆனால் அவன் சரிந்தான். அவன் தோல்வி அடைந்தவன் போல உணர்ந்தான். ராம் ஹரியை பிடித்துக் கொண்டான். தீக்கம்பளம் கதவை விழுங்கியது. மருத்துவமனை தீயால் மூடிக்கொண்டது. ராம் திரும்பி பார்த்தான். அவன் அவர்களே பார்த்து கொண்டிருந்தான். புன்னகையுடன். 5 கடைசி சிரிப்பு. தீ பரவியது. அது வெறித்தனமாக இருந்தது. மூச்சு திணறடிக்கும் புகை. சுவருடையும் ஒளி. கதவுகள் உருகி விழும் சத்தம். பிறகு அழுகை. மறைந்த இருளில் இருந்து அவர்கள் வந்தார்கள். மருத்துவமனை எப்போதும் காலியாக இருக்கவில்லை. நர்சுகள், மருத்துவர்கள், நோயாளிகள். அவர்கள் ஓடினார்கள். நடக்க முடியல. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? தயவு செய்து. ஒருவர் ராமின் மீது மோதினான். அவன் தள்ளப்பட்டான்.
மண்ணில் விழுந்தான். அவன் எழும்பும் முன் மற்றொருவர் அவனை மிதித்து விட்டான். ஹரி தடுமாறினான். அவன் உடல் உறைந்தது. நட! ராம் அவனது கையை பற்றினான். அவர்கள் கூட்டத்தின் நடுவே சிக்கினர். நோயாளிகள் கண்களில் உயிரோடு இருந்த பைத்தியக்கார ஒளி. ஒருவர் தன் கையை கிழித்து கொண்டு ரத்தம் வழிய விட்டான். ஒரு மூதாட்டி வெறுமனே கதறிக் கொண்டிருந்தாள். அவள் யாரோ ஒருவரை தேடினாள். நர்ஸ் ஒருவரின் உடல் தீயினால் வெந்து உயிருக்கு பயந்து ஓடினார். அவர்கள் ஓட முயன்றனர். ஆனால் யாரும் வெளியே போகவில்லை. அவர்கள் இருந்த இடத்திலேயே புழுங்கினர். தீ இன்னும் மேலே எரிந்தது. ராம்ஹரியை இறுக பற்றினான். கதவுகள் எங்கே? கூட்டத்தின் ஓரத்தில் ஒரு வழி. அவன் இழுத்தான். அவன் போராடினான். மீண்டும் மழை. மீண்டும் சுதந்திரம். அவர்கள் வெளியே பாய்ந்தனர். மருத்துவமனை அதன் பின்புறம் உடைந்து விழுந்தது. அவர்கள் உயிரோடு வந்து விட்டார்கள். ஆனால் ராம் தன்னைத்தானே நம்ப முடியவில்லை. ஏனென்றால் தீயின் பின்னால் நிழலில் அவன் இருந்தான். உரிமையாளர். அவன் எரியவில்லை. அவன் வெறும் அவர்களை பார்த்து கொண்டிருந்தான். அவன் சிரித்தான். அவனது கரங்கள் பின்னால் கட்டப்பட்டிருந்தன. அவன் எந்த எதிர்ப்பையும் செய்யவில்லை. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இது முடியவில்லை என. ராம்! ஹரி கத்தினான். அவன் கீழே விழுந்தான். ராம் அவனை பிடித்து கொண்டான். மீண்டும் பார்வையை உயர்த்தினான். உரிமையாளர் இல்லை. அவன் மறைந்து விட்டான். ஆனால் அவன் உண்மையில் சென்று விட்டானா? ராம் அதை உணர்ந்தான். அவன் அருகில் தான் இருக்கிறான். அவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். அவர்களை அவன் இன்னும் வேட்டையாடி கொண்டுதான் இருக்கிறான். அத்தியாயம் 6. வெறுமையான விடுதி. பகுதி 1. ஓடுவதற்கு எங்கேயும் இல்லை. புயல் இன்னும் பொறியின்றி தாக்கியது. மழை இடையறாது கொட்டியது. ராம் மற்றும் ஹரி சேற்றில் தடுமாறினர். அவர்களின் உடல்கள் முழுவதுமாக நனைந்துவிட்டன. மூளையில் சோர்வு நுழைந்துவிட்டது. அவர்கள் பின்னால் மருத்துவமனை எரிந்து கொண்டிருந்தது. அது தீயால் விழுங்கப்பட்ட ஒரு இறக்கும் மிருகம் போல். புகையும் அழியாத கூச்சல்களும் நிலவின. இனி கேட்டது மழையின் ஓசை மட்டுமே. ஆனால் மருத்துவமனை எரிந்து போனாலும் ராம் இன்னும் பாதுகாப்பாக உணரவில்லை. ஏனெனில் அவர்கள் முன் மரங்களின் இடையே விடுதி அங்கேயே இருந்தது, அசையாமல் காத்துக்கொண்டே. ஹரி! ஹரி தரையில் விழுந்தான். அவன் முழங்கால்கள் சேற்றில் மண்ணில் மூழ்கின. ராம் அவனை விரைவாக பிடிக்க முயன்றான். இல்லை, நீ இப்படி இருக்கக்கூடாது. ஹரியின் மூச்சு ஒடுங்கியது. அவன் விரல்கள் நடுங்கின. என்னால் முடியாது. அவன் குரல் வெளியில் வரவில்லை. ராம் பற்களை கடித்தான். நாம் இன்னும் நகர வேண்டும். எங்கே? ராம் சுற்றி பார்த்தான். அவர்களுக்கு செல்ல எங்கேயும் இடமில்லை. வழி முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது. காடு அடர்த்தியாக முடிவில்லாததாக இருந்தது. மீதமிருந்த ஒரே இடம் விடுதி. அவர்களுக்காக மட்டுமாக காத்திருந்த இடம். ராம், நாம் அங்கே திரும்பி போக மாட்டோம். ஹரி, பிறகு என்ன? இங்கேயே இறக்கப் போகிறோமா? ராம் பதில் அளிக்கவில்லை. ஏனெனில் அவன் உண்மையை ஏற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர்கள் ஒருபோதும் விடுதியிலிருந்து முழுமையாக தப்பியிருக்க முடியாது. அவர்கள் எங்கே சென்றாலும் அது அவர்களுக்காக காத்திருக்கிறது. பகுதி 2. விடுதி. புயல் அனைத்து திசைகளிலும் கடுமையாக தாக்கியது. காற்று மரங்களை வளைத்தது. அவற்றை இயற்கைக்கு முரணாக ஆட்டி வைத்தது. வழித்தடம் ஒரு ஆறாக மாறியிருந்தது. காடு முடிவற்றதாக அவர்கள் செல்லும் பாதையை மூடிவிட்டது. ஹரியால் இனி நடக்க முடியவில்லை. ராம் அவனது தோளில் ஒரு கையை வைப்பதோடு அவனை அரை வழியிலே இழுத்துச் சென்றான். அவர்கள் செல்ல வேறு எங்கும் இல்லை. முன்னால் விடுதி அசையாமல் நின்றது. ராமின் உள்ளம் இறுக்கமடைந்தது. காற்றில் மரப்பலகை குலுங்கியது. மழையில் அதன் எழுத்துக்கள் தெளிவாக தெரியவில்லை. மங்களாய் எரியும் விளக்குகள். அது அவர்கள் திரும்பி வருவதை எதிர்பார்த்தது போல. அவர்கள் திரும்பி வருவார்கள் என்றது அறிந்திருந்தது போல. ராமின் முதுகெலும்பு முழுவதும் சலசலத்தது. அவன் ஒரு அடி எடுத்து வைத்தான். கதவை மெதுவாக தள்ளினான். உள்ளே நுழைந்தவுடன் வெப்பம் அவர்களை எட்டியது. வெளியில் அடித்துக் கொண்டிருந்த புயல் அடுத்த நொடியே மறைந்தது. விடுதியின் காற்று அவர்களை விழுங்கியது. மெல்லிய வெளிச்சம். சுத்தமான மரத்தள பாதியில் நீளமான மேசைகள். அனைத்தும் மாற்றமின்றி இருந்தது. எதுவும் மாறவில்லை. லாபி காலியாக இருந்தது. ஆளில்லா கவுண்டர். விடுதியின் உரிமையாளர் இல்லை.
ஆனால் அது வெறுமையாக உணரப்படவில்லை. அவர்கள் கண்களை தாண்டி யாரோ உற்று பார்க்கிறார்கள் போலிருந்தது. அவர்கள் திரும்பி பார்ப்பதற்குள் மறைந்துவிடும் கண்கள். அவன் எங்கே? ஹரியின் குரல் நடுங்கியது. ராமின் தொண்டை வறண்டு போயிற்று. தெரியவில்லை. இது சரியில்லை ராம். அவன் உணர்ந்தான். இது எப்போதுமே சரியாக இருக்கவில்லை. ஆனால் இப்போது இது இன்னும் மோசமாக இருந்தது. ஏனென்றால் அவனது வார்த்தைகளை விட இந்த அமைதி மிக அதிகமாக ஒலித்தது. மற்றும் விடுதியின் உரிமையாளர் எங்கேயோ இருக்கிறான். அவன் காணாமல் போயிருந்தாலும் அவன் இன்னும் இருக்கிறான். ராம் அதை கண்களால் காணவில்லை, ஆனால் அவனால் உணர முடிந்தது. பகுதி 3. காலியான இருக்கை. அவர்கள் முன்னோக்கி நகர்ந்தார்கள். மெல்ல கவனமாக. உணவகத்தில் அடியெடுத்து வைக்கும் போது ராமின் வயிறு முறுக்கியது. உணவு இன்னும் அங்கேயே இருந்தது. வெப்பமான சமைக்கப்பட்ட இறைச்சி, பழைய முறையில் தயாரிக்கப்பட்ட குழம்பு, நறுமணமான வெந்த அப்பம். அவற்றின் வாசனை காற்றை மூடிக்கொண்டது. மற்றும் மேஜையின் கடைசியில் ஒரு இருக்கை பின்னுக்கு சற்றே நகர்த்தப்பட்டிருந்தது. நேர்த்தியாக, சரியாக யாரோ அந்த இடத்தில் இருந்திருக்கலாம். சில நிமிடங்கள் முன்பு ஹரி ஹரி மூச்சை உள்ளிழுத்தான். பிறகு மெல்ல முறிந்து கொண்டே திகைப்புடன் ஹரி. ராம் அவனை பார்த்தான். ஹரி தலையை ஆட்டினான். அவன் வயிற்றை அழுத்திக் கொண்டே ஆரம்பித்தான். நீ புரிந்து கொள்ளலே ராம். அவன் கசந்து கொண்டே பேசினான். அவன் இங்கேதான் இருக்கிறான். அவன் இன்னும் இருக்கிறான். ராம் முழுமையாக உறைந்தான். இருக்கை, உணவு. விடுதியின் உரிமையாளர் ஒருபோதும் போகவில்லை. பகுதி 4. தேடல். ராம் நடுங்கிக் கொண்டே முன்னேறினான். அவன் விரல்கள் உறைந்து கொண்டே இருந்தன. ஒவ்வொரு அறையும் ஒன்று போலவே இருந்தது. முறையாக அடுக்கப்பட்ட படுக்கைகள், ஒவ்வொரு மூலையும் தூசி இல்லாத சுத்தம். எதையோ அழிப்பதற்காக அதிகமாக துடைக்கப்பட்டிருந்தது. வாழ்க்கையின் எந்த அடையாளமும் இல்லை. அவர்களை தவிர ஒரே ஒரு அறை மீதம் இருந்தது. காரிடோரின் இறுதியில் பூட்டப்பட்ட அறை. ஹரி அவனது மூச்சை வலுக்கட்டாயமாக உள்வாங்கினான். ராம், வேண்டாம், நம்மளுக்கு இதை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ராம் உணர்ந்திருந்தான். இதற்குள் எதுவோ இருந்தது. மரணத்தை விட மோசமான ஏதோ. அவன் கதவின் பழுப்பு நிற பிடியை பிடித்தான். முறுக்கினான். பூட்டியிருந்தது. இது எதையோ மறைக்கிறது. ஹரி நழுவி பின்னோக்கி சென்றான். ராம் ஒரு தடியை எடுத்து உயர்த்தி கட். பூட்டு முறிந்தது. கதவு மெதுவாக திறந்து அவர்கள் உள்ளே நுழைந்தனர். முதலில் அது வந்தது. நாற்றம். அழுகியது. ஹாரி உடனே வாந்தி எடுத்தான். கடவுளே, அறை இருண்டிருந்தது. ஒரு சலனம் கூட இல்லை. சுவர்கள் பழையவை, வெடிப்புகளோடு. மரச்சாமான்கள் காலத்தின் தீண்டலால் கருங்கலங்கி இருந்தன. மையத்தில் ஒரு பெரிய படுக்கை. படுக்கையின் மீது ஒரு உருவம். பார்த்தவுடன் ராமின் உடல் உறைந்து போயிற்று. ஒரு முதிய பெண். அவள் மென்மையாக படுத்திருந்தாள். கைகளை அடக்கமாக மடித்து வைத்திருந்தாள். ஆனால் அவளது தோல் இறுகி உலர்ந்து மரணத்தை மீறி இருந்தது. அவள் சாகவில்லை. அவள் இன்னும் இருந்தாள். மம்மியாக. சில நாட்கள் அல்ல, சில ஆண்டுகள் அல்ல, பெரும் காலம். ஆனால் அவளது முடிமுறையாக திருத்தப்பட்டிருந்தது. அவளது உதடுகளில் முறிந்த லிப்ஸ்டிக். யாரோ அவளுக்கு தினமும் கவனம் செலுத்தி வந்திருக்கிறார்கள். அவளை பராமரித்து வாழ வைத்திருக்கிறார்கள். இது இது என்ன? ஹரி சுவரில் சாய்ந்தான். ராம் பேச முடியவில்லை. ஏனென்றால் அவள் படுக்கையின் அருகே ஒரு சிறிய மேசையில் ஒரு பிளேட். இப்போதுதான் தயாரிக்கப்பட்ட உணவு. இன்னும் சூடாக, நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டது. இது ஒரு வழக்கம். யாரோ இன்னும் அவள் உயிருடன் இருப்பதாக நம்பி. இது உண்மை இல்லை. ஹரி நடுங்கிக் கொண்டு சொன்னான். இது இது உண்மை. அவள் ஒருபோதும் விடுதியை விட்டுச் செல்லவில்லை. ஏனென்றால் அவளது மகன் அனுமதிக்கவில்லை. அவன் இதை வீட்டாக நினைத்தான். அவன் இதை குடும்பமாக நினைத்தான். மற்றும் அவன் எப்போதும் புதியவர்களை வரவேற்க தயாராக இருந்தான். ராம். ஹரியின் குரல் துடித்தது. நாம் இங்கிருந்து போகணும். இப்போவே. அந்த சமயம் கதவு திறந்தால் மணியின் ஒலி மெலிதாக கேட்டது. யாரேனும் ஒருவர் பின் நின்று கண்காணிக்கிறாரா? அவர்கள் இருவரும் திரும்பி பார்த்தார்கள். கதவுக்குள் பின் எவரும் இல்லை. பகுதி 5. அவன் எப்போதும் இங்கேயே இருந்தான். அறையின் காற்று இறுக்கமாக இருந்தது. மந்தமான அழுகிய வாசனை ராமின் மூச்சை நெரித்தது. ஹரி நிலை குலைந்து கதவின் ஓரத்தை பிடித்தபடி நடுங்கினான்.
படுக்கையில் பசுமையாக கிடந்த உடல், காலத்தால் மெலிந்த முகம், உணர்வின்றி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தது. அத்துடன் அவளது அருகே இருந்த பிளேட். ஒருவன் அதை அன்பாக வைத்திருக்கிறான். அவள் விழித்தெழுந்து சாப்பிடுவாள் என நம்பி. இது உண்மை. விடுதியின் உரிமையாளர். அவன் இங்கு வருபவர்களை வரவேற்றான். அவன் அவர்களுக்கு உணவு கொடுத்தான். ஏனென்றால் அவனுடைய உலகில் அவளும் அவர்கள் போலவே விருந்தாளிகள். அவளும் எப்போதும் இங்கேயே இருக்க வேண்டும். ராம், நாம். ஹரியின் குரல் நடுக்கத்துடன் வந்தது. மெதுவாக சிதறியது. அவர்கள் இருவரும் உறைந்தனர். காற்று முடங்கியது. ராம் திரும்ப விரும்பவில்லை. திரும்ப வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அவன் தெரிந்து கொண்டான். அவன் இங்கேயே இருந்தான். மெல்ல, மிகவும் மெதுவாக ராம் அவனது தலையை திருப்பினான். கதவின் வழியாக மங்கலான ஒளியில் விடுதியின் உரிமையாளர். அவன் இன்னும் வெள்ளை சட்டையுடன், அவன் இன்னும் நேர்த்தியாக நின்று கொண்டிருந்தான். ஆனால் அவன் இப்போ சிரிக்கவில்லை. அவன் முகம் வெறுமையாக இருந்தது. அவன் கண்களில் ஒன்றுமில்லை. மற்றும் அவன் கையில் ஒரு பழுப்படைந்த கூர்மையான சமையல் கத்தி. ராமின் மூச்சு தடுக்கியது. உரிமையாளரின் பார்வை அவர்களை விட்டு நகரவில்லை. அவன் மெதுவாக மெலனமாக கூறினான், அவளுக்கு அவளுடைய அறையில் யாரும் வருவது பிடிக்காது. ஹரியின் மூச்சு முறிந்தது. ராம் அவன் கையை பிடித்துக் கொண்டான். ஓடு. அந்த கணமே உரிமையாளர் அயர்ந்து பாய்ந்தான். அத்தியாயம் 7. இறுதி போராட்டம். பகுதி 1. வேட்டை. விடுதியின் இருள் அவர்களை முழுவதுமாக விழுங்கியது. ராமின் நுரையீரல் எரிந்தது. அவன் அவர்களுக்கு பின்னால் இருந்தான். அவன் அவர்களை விடுவிக்கப் போவதில்லை. படிகெடுக்கையில் அந்த ஒளி, நிதானமான கனமான நிலையான அடிகள். அவன் அருகில், மிக அருகில். ராம். ஹரியின் குரல் பீதியுடன் நொறுங்கியது. நாம் வெளியே போகணும். தெரிகிறது. ராம் அவனது கையை இறுக்கி பிடித்துக் கொண்டு இழுத்தான். அதற்குள் ஓடு. முன்னேற்றி இல்லாமல் ஒரு நீண்ட படிகடக்கை. முடிவே தெரியவில்லை. அவர்கள் செல்லும் ஒவ்வொரு வழியும் ஒரு புதிய இருண்ட மரணத்தின் துளையாக இருந்தது. ராமின் கண்கள் நடுநிலையாக ஒரு கதவை பார்த்தன. அது சிறிது திறந்திருக்கும் போல் இருந்தது. அவர்கள் யோசிக்கவில்லை. கிராஷ். அவர்கள் அந்த அறைக்குள் பாய்ந்தார்கள். கதவை உடனே சாய்த்தனர். ஒரு நொடி மௌனம். பிறகு கதவின் பிடி திரும்பியது. ராமின் இதயம் நின்றது. அவன் நம்ம பின்புறம் இருக்கான். விடுதியின் உரிமையாளரின் குரல் அதீதமான அமைதியில் கதவின் மறுபுறம். நீங்கள் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்க முடியாது. ஹரியின் கண்கள் வழுக்கின. என்ன செய்வது ராம்? ராமின் மூளை பதற்றத்தில் திளைத்தது. அவள் அறையை நோக்கி பார்த்தான். பழைய மரச்சாமான்கள், ஒரு விளக்கு, மங்கலான ஒளியில் ஒரு சிறிய ஜன்னல். பெரியவர் உடல் போகக்கூடிய அளவுக்கு கூட இல்லை. ஜன்னல். ராம் மெதுவாக கூறினான். ஹரி தலை அசைத்தான். ஆனால் அவர்கள் இன்னும் அசையவில்லை. அவர்கள் ஒவ்வொரு மூச்சும் சுமூகமாக எடுக்கும்போது அவன் அடிகள் அருகே வந்தன. மிக அருகில். பிறகு கதவு வெடித்து சிதறியது. விடுதியின் உரிமையாளர் கதவின் ஓரத்தில் நின்றிருந்தான், கத்தி உயர்த்தியபடி. அவன் கண்கள் வெறுமை. அவன் உதடுகளில் இருந்து ஒரு தீவிரமான, நிறைய இழந்த குரல் வெளிவந்தது. அவளின் அறையில் யாரும் இருக்கக்கூடாது. ராம் ஒரு கணம் யோசிக்காமல் ஹாரியின் கையை பிடித்துக்கொண்டு ஜன்னலை நோக்கி இழுத்தான். நாம் குதிக்கிறோம். விடுதியின் உரிமையாளர் ஒரு இருண்ட சிரிப்புடன் முடிவாக சொன்னான். நீங்கள் எப்போதும் இங்கிருந்து செல்ல முடியாது. அடுத்த கணம் ராம் மற்றும் ஹாரி ஜன்னலை கடந்து விழுந்தார்கள். தண்ணீர் பட்டு சிதறும் கண்ணாடியின் ஒளி இருளை நிறைத்தது. பகுதி 2. இருளில் மிளிரும் கத்தி. புயல் அவர்களை விழுங்கியது. ராமின் முதுகெலும்பு ஒலித்தது. கதிர்வெளியில் உமிழ்ந்த சேறு அவனது வாயில் ஊறியது. ஹரி மோசமாக தரையில் விழுந்தான். அவன் மூச்சை அடக்க முயன்ற போது உடல் பதறியது. நட. ராம் அவனை பிடித்து இழுத்தான். இப்போவே. ஹரி கண்களை திறக்கவும் முன்னே நகரவும் போராடினான். மழை வெளுத்து கொட்டியது. மரங்கள் அபத்தமாக ஆடின. ஆனால் ராம் இதெல்லாம் கேட்கவில்லை. ஏனென்றால் கிரீக். விடுதியின் கதவு திறந்தது. ராம் உடல் உறைந்தது. மழையின் வழியாக அடர்ந்த இருளின் பின்னணியில் விடுதியின் உரிமையாளர் வெளியே வந்தான். தனியாக. அவன் சட்டை இன்னும் சுத்தமாக இருந்தது. அவன் நடை இன்னும் நேர்த்தியானது. மிக மெதுவாக, மிக நிதானமாக. அவன் கையில் இருந்தது மிளிரும் பழுப்படைந்த கூர்மையான கத்தி. ஆனால் இப்போது அவன் இனி சிரிக்கவில்லை. ஏனென்றால் இந்த புயல் அவனுடையது. இந்த விடுதி அவனுடையது. ஹரி அவன்
போதுமான வேகத்தில் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் உரிமையாளர் விரைவாக ஓடவில்லை. மழை அவர்களை மறைத்தது. சேறு அவர்களை அடக்கியது. மற்றும் ஹரி, அவன் போர் செய்ய முடியவில்லை. அவனது உடல் நொறுங்கியது. பிறகு ஒரு கை கட்டி பிடித்தது. ராமின் கழுத்து பிழிந்து சென்றது. அவன் விழுந்தான். சேற்றில் முழுமையாக மூழ்கி மூச்சை அடக்க முயன்றான். ராம். ஹரி முன்போக்கி சரிந்து விழுந்தான். ஆனால் கத்தி ஏற்கனவே பாய்ந்து கொண்டிருந்தது. ராம் உடலை சுழற்றினான். கத்தியின் முனை அவனது கழுத்தை வெட்டுவதற்கு மில்லிமீட்டர் மட்டுமே பாக்கி. அவன் எதிர்த்தான். ஒரு நிலைகேடு பாதையில் விடுதியின் உரிமையாளரை தள்ளினான். கத்தி தாக்கத்தில் சுழன்று மண்ணில் விழுந்தது. மங்கலாக ஒளிர்ந்தது. உரிமையாளரின் கண்கள் முதல் முறையாக வியப்புடன் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் ஹரி ஒரு பாறையை பிடித்தான். முழு வலிமையுடன் அவன் தலையில் இறக்கினான். கட். இடம் முழுவதும் இரத்தம் தெரிந்தது. உரிமையாளர் தடுமாறினார். மழை அவனை மறைத்தது. மண்ணில் கத்தி வீழ்ந்திருந்தது. இப்பொழுது அவன் ஒரு ராட்சன் அல்ல, அவன் ஒரு மனிதன். முதன்முறையாக அவன் கோபமாக இருந்தான். ராம் மூச்சை வாங்கினான். இது முடிந்திருக்க முடியாது. இன்னும் இல்லை. பகுதி 3. இறுதி போராட்டம். ராமின் கால்கள் நொறுங்கின. அவனது நுரையீரல் எரிந்தது. ஆனால் அவன் ஒருபோதும் நின்றுவிடவில்லை. விடுதியின் உரிமையாளர் அவன் நெற்றியில் வழிந்த இரத்தத்தை துடைத்தான். அவன் முகம் வெறுமை. அவன் விரக்தி அடைந்தவன் போலிருந்தான். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, அவன் மெதுவாக கூறினான். நான் உங்களை பராமரித்தேன், உங்களுக்கு உணவு கொடுத்தேன். இதுதான் உங்கள் நன்றியா? ராம் மூச்சை இழுத்தான். நீ நீ எங்களுக்கு கொடுத்தது உணவல்ல, நீ எங்களுக்கு மனிதரிச்சி கொடுத்த மனநோயாளி. உரிமையாளர் அவன் தலையை சற்றே ஒருபுறம் ஏற வைத்தான். உங்க சாப்பிடும்போது ஒன்றும் கூறவில்லையே. ஹரியின் உடல் நடுங்கியது. நீ கொடூரன். உரிமையாளர் ஆழமாக மூச்சு விட்டான். பிறகு அவன் நகர்ந்தான். அவனது வேகம் மின்னல் வேகமாக இருந்தது. முன்னே பார்ப்பதற்குள் அவன் ராமின் கழுத்தை இறுக்க பிடித்தான். அவனை சேற்றுக்குள் தள்ளினான். ராம் மூச்சை அடக்க முடியவில்லை. உரிமையாளரின் விரல்கள் இரும்பு பிடியில் போல இருந்தன. அவன் இதை போராட்டமாக கருதவில்லை. இது அவனுக்கு அன்றாட வேலை. நீங்கள் ஒருபோதும் வெளியேறப் போவதில்லை, உரிமையாளர் சொன்னான். யாரும் இதுவரை வெளியேறவில்லை. முடியாது. ஹரி நொறுங்கி கத்தினான். அவன் பின்னால் பாய்ந்தான். உரிமையாளர் தடுமாறினான். அவன் பிடி தளர்ந்தது. ராம் காற்றை விழுங்கினான். குமுறிக்கொண்டே மண்ணில் சரிந்தான். அப்போதே அவன் அதை கண்டான். கத்தி சேற்றில் பாதியாக புதைந்திருந்தது. ஒளியில் மங்கலாக மிளிர்ந்தது. உரிமையாளர் திரும்பினான். அவன் கண்கள் இருண்டிருந்தன. அவன் முடிவெடுத்திருந்தான். ராம் யோசிக்கவில்லை. அவன் கத்தியை பறித்தான். அவன் அதை பாய்ச்சினான். உரிமையாளரின் வயிற்றுக்குள் ஒரு நொடி முழுமையான அமைதி. அவன் உறைந்தான். அவனது மூச்சு தடுக்கியது. முதன்முறையாக அவன் அதிர்ச்சி அடைந்தது. ராம் கத்தியை பிடித்து நழுவ விட்டான். அவன் விரல்கள் நடுங்கின. உரிமையாளர் மெதுவாக பின் நடந்தான். அவன் வாயை திறந்தான். பேசுவதற்காக. காற்றில் மழை தாங்க முடியாமல் வீசியது. வந்து கொண்டிருந்த மரங்கள் கத்தின. அம்மா, அவன் மெதுவாக சொன்னான். பிறகு அவன் விழுந்தான். மழை அவனது உடலை கழுவியது. அவன் அசையவில்லை. ஹரி மூச்சை விழுங்கினான். அவன் கண்கள் பிதுங்கின. ராம் மண்ணில் விழுந்தான். அவன் இதயம் தோன்றி துடித்தது. போர் முடிந்தது. ஆனால் மறக்க முடியாத உண்மை இன்னும் நிழலாக நின்றது. விடுதி இன்னும் நின்றது. மற்றும் இப்போது அதை எரிக்க வேண்டும். பகுதி 4. எரித்து அழிக்க வேண்டும். மழை இன்னும் கொட்டியது. விடுதியின் உரிமையாளரின் உடல் அசைவின்றி கிடந்தது. அவன் இரத்தம் சேற்றில் கலந்தது. ராமின் விரல்கள் குலுங்கின. ஹரி உடல் நடுங்கினான். அவன் இறந்து விட்டான். ஹரியின் குரல் ஒரு கசிந்த மௌனமாக இருந்தது. அவனது குரலில் நிம்மதி இல்லை, வெறுமை மட்டும். இன்னும் இல்லை, ராம் மெதுவாக சொன்னான். ஹரியின் கண்கள் பெரிதாக திறந்தன. என்ன? ராம் அவனது பார்வையை விடுதியின் மீது திருப்பினான். அது அசையவில்லை. அது ஒலி எழுப்பவில்லை. ஆனால் அது பார்த்து கொண்டே இருந்தது. எப்போதும் போல. நாம் இதை எரிக்க வேண்டும், ராம் கடுமையாக சொன்னான். ஹரி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அவன் அசைந்தான். முழுமையான ஒப்புதலுடன் அவர்கள் மீண்டும் அந்த இடத்திற்குள் சென்றனர். அவர்கள் நுழைந்ததும் ஒன்றும் மாறவில்லை. விளக்குகள் இன்னும் மிதமாக சுடர்விட்டன. உணவு இன்னும் சூடாக இருந்தது. அது அவர்களுக்கு ஏற்பதற்காக இருந்தது. விடுதி வெளியில் நடந்ததை மறுத்துவிட்டது. ராம் மூச்சை கடினமாக இழுத்தான். கெரோசின், பொருத்தான பொருட்கள் ஏதாவது இருக்க வேண்டும். அவர்கள் பிரிந்தனர். ஹரி சேமிப்பறைக்குள் சென்றான். ராம் சமையல் அறைக்குள் நுழைந்தான்.
கையெடுத்து வைத்த நொடியே அது வந்தது. அந்த வாசனை அழியாத நுரையீரலை எரிக்கும், நம் உடலை மறுக்கச் செய்யும் வாசனை. சதை, அழுகிய இறைச்சி. அவன் பார்வை மெதுவாக ஒரே இடத்தில் சென்றடைந்தது. குளிர்சாதன பெட்டி திறந்திருந்தது. அதன் உள்ளே உணர்வற்ற மனித உடல்கள். அவனது வயிறு முறுக்கியது. அவன் தடுமாறி மீண்டும் நின்றான். இந்த இடம் உண்மையாகவே ஒரு கல்லறை. அவன் ஒரு எண்ணெய் கேனை இறுகப் பிடித்தான். அவன் உடல் வியர்வையில் மூழ்கியது. விடுதி சுவர் நெருங்கியது. அது தெரிந்து கொண்டது. அவர்கள் இதை எரிக்கப் போகிறார்கள், அதை அழிக்கப் போகிறார்கள். ராம்! ஹரியின் குரல் வழி கட்டருகில் இருந்து கேட்டது. வான வேடிக்கை வெடியில் பொருத்தும் பொடிகள் இருக்கு. ராம் மூச்சு விட்டான். அவர்கள் முடிக்கப் போகிறார்கள் இன்று இரவே. பகுதி 5. கடந்த காலத்திற்குள் சிக்கியவன். நெருப்பு பசிக் கொண்டிருந்தது. சுவர்கள் உடைந்து விழுந்தன. மரப்படிகள் தங்களின் இறுதி பிசகளில் கதறின. புகை அவர்கள் நுரையீரலை அழுத்தியது. அவர்களை விழுங்க முயன்றது. முதுகின் பின்புறம் வெப்பம் கழுத்தை எரித்தது. ஆனால் முன்பாக விடுதியின் உரிமையாளர். அவன் திரும்பவும் வந்துவிட்டான். கழுகி உருண்ட அவனது தாயின் உடலை பிடித்து கொண்டு, அவளை அணைத்துக் கொண்டு அவன் மெதுவாக புலம்பினான். நான் உன்னை பாதுகாக்க வேண்டும். அவன் பேச்சில் உணர்வு இல்லை. அவன் அளவில்லை. அவன் அச்சத்தில் நடுக்கம் அடைந்து விடவில்லை. அவன் ஒரு முடிவெடுத்திருந்தான். நெருப்பு படுக்கையை விழுங்கியது. வர்த்தை மெல்ல எரிந்தது. தழல் அதன் வழியே நச்சுரிக்கச் சென்றது. அவன் பின்னோக்கி பாவமாக ஆட்டம் கொண்டான். அவள் உடலின் ஓடு முறிந்து விழுந்தது. ஆனால் அவன் அவளை விடவில்லை. அவன் தனது கன்னத்தை அவனது வெடித்த கையில் விரைவாக ஒட்டினான். நான் உன்னை பாதுகாத்தேன். அவன் மெதுவாக குரல் தளர்ந்தது. பிறகு அவன் சிரித்தான். மெல்ல, முறிந்து கொண்டே. ராமின் உடல் உறைந்து போயிற்று. ஹரி! அவன் உள்மனம் கதறியது. நாம் போகணும். ஹரியின் கண்கள் அசையவில்லை. அவன் அந்த மனிதனை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் முழுமையாக ஒரு வெறுங்குழியில் விழுந்தது போல. அவன் ஹரியின் உதடுகள் நடுங்கின. அவள் உயிரோடு இருப்பதாக நம்புகிறான். அவன் போய்விட்டான். நாம் போகணும். நிறைய இடத்தில் குழந்து கிளம்பியது. மேல் மாடி உடைய ஆரம்பித்தது. ராம் ஹரியை பிடித்துக் கொண்டு இழுத்தான். அவர்கள் புகை மூடிய வழியே ஓடினார்கள். காரிடோரை தாண்டும் போது மஞ்சள் நிறம் கலந்த புகை அந்த அறையிலிருந்து பாய்ந்தது. கடைசியாக ராம் திரும்பி பார்த்தான். விடுதியின் உரிமையாளர் தன் தாயின் எச்சங்களை உயிருடன் இருப்பதைப் போல் சுருண்டு மடங்கிக் கொண்டு அவளை ஆட்டினான். மெல்ல, மெதுவாக, ஓய்வாக. அம்மா! அவன் எதுவுமில்லாத கண்ணோட்டத்துடன் சொன்னான். நான் உங்களை கைவிட மாட்டேன். பிறகு மேல் மாடி முழுவதுமாக விழுந்தது. மொத்த அறையும் தீயில் மூழ்கியது. அவன் இறுதியாகச் சொன்ன அந்த வார்த்தைகள், நீ எங்கேயும் செல்ல மாட்டாய். அத்தியாயம் 8. தீ விழுங்குகிறது. பகுதி 1. விடுதி விழுகிறது. புயல் வெளுத்து தாக்கியது. மழை எரியும் தீயில் கொட்டியது. ஆனால் தீ அடங்கவில்லை. இது எரிந்து கொண்டே இருந்தது. முழுமையாக மண்ணில் ராம் மற்றும் ஹரி சேற்று விழுந்தனர். மூச்சு கொண்டு போராடினர். அவர்கள் பிழைத்து விட்டனர். ஆனால் பின்னால் விடுதி முறிந்து விழுந்தது. அது இறந்து விட்டது. மரச்சுவர்கள் மெதுவாக சிதறின. தீ ஆகாயத்துக்கு பாய்ந்தது. பொதிந்த நட்சத்திரங்களை எரிக்கும் நெருப்பு தூசியாக வீழ்த்தியது. ராம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் மூச்சு பெரிதாக இருந்தது. அவன் உடல் சோர்ந்து போயிருந்தது. விடுதி இல்லை. உரிமையாளர் இல்லை. ஹரி நடுங்கியபடி மூச்சை இழுத்தான். அவன் ஓட முயற்சிக்கவே இல்லை. ராம் மெதுவாக விழித்தான். அவனுக்கு ஓடுவதற்கு வேறு எங்கேயும் இடமில்லை. விடுதி அவன் வீட்டாக இருந்தது. அவன் சிறையுமாக இருந்தது. அவன் கல்லறையாக இருந்தது. மற்றும் இறுதியாக அவன் அதை தேர்ந்தெடுத்தான். அத்தியாயம் 8. தீ விழுங்குகிறது. பகுதி 2. அடக்கம். காடு அமைதியாக இருந்தது. மழை இல்லை. காற்றின் ஒளியும் இல்லை. ஏதோ ஒரு வெறுமை, ஒரு அழிவு மட்டுமே. ராம் மற்றும் ஹரி ஒன்றாக நின்றனர். அவர்கள் கைகளில் உருக்குலைந்த கரண்டிகள். தீ பெரும்பகுதியை அழித்துவிட்டது. ஆனால் அது போதவில்லை. மண்ணுக்கு அடியில் இன்னும் எஞ்சியது. அவர்களால் அதை அங்கேயே விட முடியாது. ஹரி ஆழமாக மூச்சை இழுத்தான். முடிப்போம். ராம் ஒப்புக்கொண்டான். அவர்கள் தோண்டத் தொடங்கினர். விடுதியின் எஞ்சிய எலும்புகள், அதில் புதைந்த பழைய நினைவுகள், நிழல்களில் மறைந்த நரக அனுபவங்கள். அவர்கள் அனைத்தையும் புதைத்தார்கள். மண்ணில் முழுக விட்டார்கள். ஒரு தடயமும் எஞ்சாமல். கடைசியாக தானுடைய கரண்டியை ஹரி கீழே போட்டான். அவன் விரல்கள் வலி கொண்டிருந்தன. ராம் ஒரு முறையே அந்த இடத்தை கண்டான். பிறகு
பிறகு ஒன்றும் கூறாமல் அவர்கள் நடந்து சென்றனர். இந்த முறை அவர்கள் ஒருபோதும் திரும்பி பார்க்கவில்லை. பகுதி 3. மறுநாள் காலை. ஆனால் ஆகாயம் இன்னும் சாம்பலாக இருந்தது. தூக்கமின்மை, சோர்வு, அழிவு நிறைந்த ஒரு நாளின் தொடக்கம். பூமி நனைந்திருந்தது, குளிர்ந்திருந்தது. ராம் சேற்றில் அமர்ந்திருந்தான். அவனது உடல் வலிக்க மூளை மூடப்பட்டிருந்தது. அவனது அருகே ஹரி நடுங்கிக் கொண்டே எரிந்து போன இடத்தை பார்த்து கொண்டிருந்தான். விடுதி இப்போது ஒன்றுமில்லை. அங்கே சாம்பல் மட்டும் காற்றில் பறந்தது. அந்த இடத்திற்குள் புதையுண்ட ஒரே ஒருவன், விடுதியின் உரிமையாளர். எவ்வளவு நாட்களா நாம் இங்கே இருக்கிறோம்? ராமிற்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியவில்லை. இது உண்மையாகவே முடிந்ததா? பிறகு சைரன் ஒலி மங்களாக தொலைவில் ஒலித்தது. நீல சிவப்பு ஒளிகள் மரங்களின் இடையே ஒளிர்ந்தன. பிரமிக்கப்பட்ட ராம் எந்த செயலும் செய்யவில்லை. வாய்க்குள் அழுக்கு படிந்திருந்தது. ஒரு டார்ச் ஒளி அவன் முகத்தில் விழுந்தது. இங்கே இருவர் உயிருடன் இருக்கிறார்கள். மற்றொரு நபர் ஹரிக்கு ஒரு போர்வை போர்த்தினான். ஒரு போலீஸ் அதிகாரி அருகில் வந்தான். அவன் மெதுவாக திடமான குரலில் கேட்டான், இங்கே என்ன நடந்தது? ராம் அமைதியாக அவனை பார்த்தான். அவன் தொண்டை வறண்டு இருந்தது. அவன் மூளை வெறுமை. அவன் என்ன சொல்ல போறான்? ஒரு மனிதன் அவனுடைய தாயின் உடலை ஒரு அறையில் மூடி போட்டிருந்தான் என்று, அவன் அவர்களை மனித இறைச்சியால் உணவளித்தான் என்று, அவன் அவர்களை கொல்ல முயன்றான் என்று, இந்த விடுதி ஒருபோதும் அவர்களை வெளியே விட விரும்பவில்லை என்று. ராமின் உதடுகள் ஓரமாய் திறந்தன. ஆனால் எதுவும் வெளியில் வரவில்லை. ஏனென்றால் சில உண்மைகள் சொல்வதற்கல்ல, சில கதைகள் புதைக்கப்பட வேண்டும். சாம்பலுக்குள் பதற்றமாய் அதிகாரி பார்த்தான். நாம் பிறகு பேசலாம், இப்போது ஓய்வெடுங்கள். மருத்துவ உதவியாளர்கள் அவனை தூக்கி கொண்டு சென்றார்கள். தனது முதுகில் குளிர்ந்த உலோக தளவண்டியின் உணர்வை ராம் உணர்ந்தான். அவர்கள் அவனை ஆம்புலன்ஸிற்குள் எடுத்துச் சென்ற போது அவன் தலை திருப்பினான். கடைசி முறையாக அந்த இடத்தை காண. தீ எரிந்த இடம், நம்ப முடியாத நினைவுகள். யாரும் நம்ப போவதில்லை. ஹரி அவனை பார்த்தான். அவன் கண்கள் காலியாக இருந்தன. இது முடிந்துவிட்டது, நிஜமாக முடிந்துவிட்டது. ராம் கண்களை மூடியான். முடிவில்லாத நாட்களுக்கு பிறகு அவன் தூங்கினான். பிறகு வாரங்கள் கழித்தது. ராம் புதிய வாழ்க்கையை தொடங்க முயற்சித்தான். அப்போது அவனுக்கு ஒரு கடிதம் வருகிறது. மெதுவாக திறக்க அதற்குள் ஒன்றே ஒன்று இருந்தது. ஒரு பழைய ரசீது, மங்கலானது. ஆனால் அதன் மீது அச்சிடப்பட்ட பெயர் அவனை உறைய வைத்தது. அது விடுதியில் இருந்த ரசீது. கீழே நேர்த்தியாக எழுதப்பட்டிருந்த ஒரு வாசகம், எங்கள் விடுதியில் தங்கியதற்கு நன்றி. நீ எப்போதும் இங்கு வீட்டின் ஒரு அங்கமாக இருக்கிறீர்கள். என்ன நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருக்கா? கதை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்ய மறந்துடாதீங்க.